நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ நம்ம இன்னைக்கான நிகழ்ச்சியை வந்து ஒரு ஒரு தொகுப்பா நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ முதலாவதாக இந்த ஆன்லைன் செஷனுக்கான ஒரு அறிமுகம். அதை வந்து நான் சேலம் மாஸ்டர் கிளப்ல இருந்து கொடுக்க போறேன். அடுத்தது இன்றைய கருத்தாளனுடைய பிரசன்டேஷன் அது வந்து மிஸ் ரெஜு அவர்கள் வந்து நமக்கு தருவாங்க. அடுத்தது வந்து இது சார்ந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனை வந்து மிஸ் கீதா வந்து அவங்க கோவை அஸ்ட்ரோ கிளப்ல இருந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அடுத்தது எஸ்ஏ அண்ட் டிராயிங் காம்படிஷனுக்கான போஸ்டர் ரிலீஸ் வந்து ஜி ரமேஷ் சார் கோவை அஸ்ட்ரோ கிளப்ல இருந்து அவருக்கு ஒரு ரிலீஸ் பண்ணுவாரு. இதை வழிநடத்த பாலின் மேம் நம்மளுக்கு உதவியா இருப்பாங்க. அடுத்தது ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வந்து நம்ம கீதா மேம் கோவை அஸ்ட்ரோ கிளப்ல இருந்து நம்மளுக்கு உதவியா இருப்பாங்க. ஸோ இந்த ஆன்லைன் செஷனுக்கான ஒரு அறிமுகத்தை நம்ம இந்த இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமி டே வந்து 1973 இருந்து வருடத்துக்கு இருமுறை இலையுதிர் காலம் மற்றும் வசந்த காலத்துல கொண்டாடிட்டு இருக்கோம். எதையும் வித்தியாசமா மக்களிடையே வானியல் மற்றும் அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் டாஸ் இதை வந்து கொண்டாட்டமாக ஏப்ரல் 29 முதல் மே 15 வரை திட்டமிட்டிருக்கு. இதை வந்து மேலும் வெற்றிகரமாகவும் செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ அதன் ஒரு பகுதியாக தான் இன்று இந்த ஆன்லைன் செஷனை வந்து ஏற்பாடு செய்திருக்கு. அதற்கு உறுதுணையாக விஞ்ஞான் பிரச்சார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதன் தமிழ் பிரிவான அறிவியல் பலகை இணைந்தது கூடுதல் சிறப்பா நான் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பூமி வந்து எப்பயும் தட்டையா இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருந்த அந்த காலத்தை முதற்கொண்டு நம்ம எப்பயும் ஏதாவது நம்மளுடைய கருத்துக்களை வந்து தியரட்டிக்கலாக சொல்லும் போது அதை யாராலையும் ஈஸியா நம்ப முடியறது இல்லை. ஆனா அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமாக நம்ம நிரூபிக்கும் போது அது யாராலையும் மறுக்க முடியறது இல்லை. அது நிலைச்சு நிற்கும். ஸோ அதுக்கு வந்து கட்டாயமா மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் வந்து ஒரு பங்காகவும் மிகுந்த பக்கபலமாகவும் இருந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரியாக இருக்கலாம், கால்குலஸா இருக்கலாம், ஜியோமெட்ரி, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அல்ஜிப்ரா, டோபாலஜி, இதுல எது வேணாலும் போயிட்டு சொல்லிட்டே இருக்கலாம். இதுல எது வேணாலும் இருக்கலாம். ஆனா இதனுடைய தொகுப்பை நம்ம கணிதம் என்கிற மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதை பற்றி ஒரு ப்ரெசன்டேஷனை பகிர்ந்து கொள்ள நம்மிடையே இன்ஃபென்ட் கார்மல் ரெஜு அவங்க மேத்ஸ் டீச்சர் அண்ட் அஸ்ட்ரானமி எந்தூசியாசிஸ்ட். ஸோ நம்மளிடையே இருப்பாரு. வணக்கம் சார். ஸோ உங்களுடைய உரை ஆரம்பிக்கலாம் சார். ஓவர் டு யூ. நன்றி மேகலா மேம். மைக் செக் என்னோட வால்யூம் பரவாயில்ல மேம்? இந்த ஸ்ட்ரெயின் போதுமா? இல்ல தெளிவா கேக்குதா? எஸ் சார். கொஞ்சம் கூட்டினீங்கன்னா கூட இன்னும் நல்லா இருக்கும். என்னோட வால்யூம் தான் இன்க்ரீஸ் பண்ணணும், என்னோட வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். நான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. ஸோ பிளசன்ட் ஈவினிங் அண்ட் ஆல்சோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனது பெயர் இன்ஃபென்ட் கார்மல் ரெஜு. நான் வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜெர்மன் லாங்குவேஜ் டீச்சர். நான் இங்கே சென்னையில் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து அஸ்ட்ரானமியில் வந்து லாஸ்ட் 8 years. இந்த அஸ்ட்ரானமியில் ஐம் பீயிங் என்தூசியாஸ்ட். அதுதான் எனக்கு ரொம்ப விருப்பப்பட்ட டைட்டிலாக நான் அதை பார்க்குறேன். ஈவன் தோ பீயிங் அ டீச்சர் அண்ட் ஆல்சோ பீயிங் ஃபவுண்டர் ஃபார் அ பர்டிகுலர் கிளப் ஹியர். இங்கே நான் சென்னையில் வந்து கலாம் ஸ்கை அப்சர்வர்ஸ்னு ஒரு அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி அலாங் வித் ரிசர்ச் ஹப் அதோட டைரக்டராக இருக்கேன். ஸோ பட் ஐ லைக் திஸ் டேர்ம் என்தூசியாஸ்ட் அ லாட். ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது இந்த அஸ்ட்ரானமியில் ஒரு என்தூசியாஸ்டாக தான் ஆரம்பித்தேன். இங்கே நிறைய பேர் அஸ்ட்ரானமியை முன்னாடியே ரொம்ப வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க. அதோட ஈர்ப்பில் அதிகமாக நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி புதுசாக இந்த மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமியில் என்ன ஒரு ரிலேஷன் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியோட நிறைய பேர் இங்கே வந்திருப்பீங்க இந்த செஷனுக்கு. அவங்க எல்லாரையும் நான் அன்போட இந்த செஷனுக்கு வரவேற்கிறேன். இந்த செஷனை நான் என்னோட ஸ்லைட்ஸ் எல்லாம் ஒரு கண்டென்ட் வந்து என்னோட ஸ்லைட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல எல்லாம் என்னோட தமிழ்ல இந்த விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி தமிழ் தெரியாத ஆடியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பா நீங்க அதை சாட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா அதை அட்ரஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஃபைன். Audience, if you are not comfortable with the language Tamil, I will be explaining few concepts in Tamil. Mostly my slides are going to be in English. If you wanted to have any questions, please do use the chat box. I will get back to your questions at the end of my session. So நம்ம இந்த செஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி எடுத்து வர்றதுக்கு எனக்கு ஒரு 2-3 days முன்னாடி மேகலா மேம் ரீச் பண்ணியிருந்தாங்க. She wanted me to present the topic. இந்த
அஸ்ட்ரானமி இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமி டேக்கு செஷன் நடந்துட்டு இருக்கு. நான் சில செஷன் பார்ட்டிசிபேட் பண்ண டைம் கிடைச்சிச்சு. ஸோ அந்த செஷன்ல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுல வந்து ஐ வாண்டட் டு நோ வாட் டாபிக் ஐ வாண்டட் டு டேக். ஸோ இந்த டாபிக்ல பண்ண நல்லா இருக்கும்னு திடீர்னு யோசிக்கும் போது அந்த டைம்ல நான் ஒரு பார்த்த தகவல் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த தகவல் என்னன்னா, ஒரு சின்ன நியூஸ் ஆர்டிகல் உங்க எல்லாருக்கும் நான் அதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த செஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த நியூஸ் ஆர்டிகல் என்ன போட்டுருந்துச்சுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வெரி ஸ்பெசிஃபிக்கா இந்தியா அண்ட் தமிழ்நாட்டில் மேஜரா மேத்தமெட்டிக்ஸை சூஸ் பண்ற டீச்சர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் ரொம்ப கம்மியாயிட்டு வராங்க அந்த ரேட்டு ஒரு அலர்ட் நான் பார்த்தேன். ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை எனக்கு ஏற்பட்டுச்சு. என்னோட ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இன் அஸ்ட்ரானமி வந்து அப்சர்வேஷனல் அஸ்ட்ரானமி, அதாவது வானத்தை ஏமா நேரமா சொன்னேன், சரி விடுங்க. observational astronomy at the same time instrumentation astronomy. அதுதான் என்னோட ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இன் அஸ்ட்ரானமில. பட் என்னோட பேக்ரவுண்ட், என்னோட அகடமிக் பேக்ரவுண்ட் வந்து கம்ப்ளீட்டா மேத்தமெட்டிக்ஸ். நான் வந்து லோயலா காலேஜ்ல பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பண்ணிட்டு ஐ எம் கரண்ட்லி ரிசர்ச் ஸ்டூடெண்ட். என்னோட ஏரியா ஆஃப் ரிசர்ச் வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங். ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அண்ட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், இந்த ரெண்டு தான் என்னோட ஏரியா ஆஃப் ரிசர்ச். நான் சில என்னோட ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஆன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். அண்ட் என்னோட அஸ்ட்ரானமி, என்னோட ஏரியா ஆஃப் ரிசர்ச் வந்து கிராவிடேஷனல் வேவ் அஸ்ட்ரானமி. ஸோ அது மூலமா ஐ வாண்ட் டு டெஃபினெட்லி டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரெசென்ட் சம்திங் ஆன் மேத்தமெட்டிக்ஸ். இது வந்து நான் ரொம்ப நாளா என்னோட ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. நான் மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு அஸ்ட்ரானமி செஷன் ப்ரெசென்ட் பண்ணணும்னு. ஸோ திஸ் இஸ் நாட் மை ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ், பட் I have made my enough research. So இதுக்காக நான் ஒரு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி I'm presenting this session. I hope you will enjoy. So இந்த presentation வந்து தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி in association with விஜயன் பிரசாத் அண்ட் அறிவியல் பலகை அவங்களோட இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமி டே செஷன் 5 நான் அதை பார்ட்டிசிபேட் நான் ப்ரெசென்ட் பண்றதுல ஐம் வெரி ஹாப்பி. இந்த பர்டிகுலர் செஷன் ஐ வாண்டட் டு ட்ரிபியூட் டு டாக்டர் நந்திவாதா மேம். நான் நந்திவாதா மேம் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். நான் ஒரு வாட்டி ஜவஹர்லால் நேரு பிளானட்டோரியம்ல நான் விசிட் பண்ணியிருந்த போது அங்கே எப்பயுமே எவ்ரி ஃப்ரைடே வந்து ஒரு ஸ்டார் டாக்னு ஒரு ஈவினிங் ஒரு செஷன் நடக்கும். வண்டர்ஃபுல் செஷன். நான் அதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்னோட டீச்சர்ஸ் கிட்ட இருந்தும். அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ண அஸ்ட்ரானமில ஃபாலோ பண்ண நிறைய கைட்ஸ் ஆசிரியர்கள் கிட்ட இருந்தும் நான் நிறைய அந்த மேம் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். மேம் வந்து ஜவஹர்லால் நேரு பிளானட்டோரியமோட ஃபார்மர் டைரக்டர். இன்னைக்கு ஆக்சுவலா மேமோட செகண்ட் இயர் அனிவர்சரி, டெத் அனிவர்சரி. மேம் வந்து நிறைய விஷயத்துல நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருந்தாங்க. அந்த பர்டிகுலர் டாக் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இட் வாஸ் அபவுட் ஸ்டார்ஸ் அண்ட் பியாண்ட். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் விசிட், நான் காலேஜ் ஜாயின் பண்ணி அஸ்ட்ரானமி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது நான் மேத்தமெட்டிக்ஸ் தான் படித்தேன். பட் ஐ ஹேட் சம் அலைட் பேப்பர்ஸ். அதை நான் என்னோட பேச்சுலர்ஸ்ல இருந்தே நான் ஆரம்பிச்சிட்டேன். அதை நான் அலைட் பேப்பர்ஸ், ஸ்பெஷல் பேப்பர்ஸ் தான் நான் தனியாக எடுத்து படித்தேன். எனக்கு நிறைய கைட்ஸ் இருந்தாங்க. என்னோட ப்ரொஃபசர் மரியராய் ஃபெலிக்ஸ், அதே மாதிரி ஜோசப் பிரபாகர் சார், அவங்க சார் இந்த செஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் இந்த ஃபீல்ட்ல எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அது மூலமா நான் இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுல நந்திவாதா மேடம் கூட நான் மீட் பண்ணும் போது. ஹலோ சார், சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சார் உங்க வாய்ஸ் வந்து ரேடியோ வாய்ஸ் மாதிரி கேக்குது. ஆக்சுவலா நீங்க டைரக்டா பேசுற மாதிரி இல்ல. கொஞ்சம் நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு தெரியல. கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தா நல்லா இருக்கும் சார், ப்ளீஸ். ஃபைன் சார், நான் கண்டிப்பா நான் செக் பண்றேன். ஒரே நிமிஷம், எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க. சார் என்னோட வாய்ஸ் எப்படி இருக்கு சார்? பரவாயில்ல, என்னோட மைக் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். Yeah, now it is okay. That's okay, right? Fine. Thank you. Thank you. Thank you, Ramesh sir. அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணதுக்கு. மேகலா மேம் இப்போ ஃபைன் தானே என்னோட வாய்ஸ்? சார் இன்னும் கொஞ்சம் டிபிளா இருந்தா நல்லா இருக்கும். வர பாக்குறேன். ஓகே ஃபைன். என்னோட வால்யூம் ஃபுல்லா தான் இருக்கு. என்னோட மைக் நான் வேற எக்ஸ்டர்னல் மைக்ல தான் போட்டுருக்கேன். ஸோ ஃபைன், ஐ வில் ட்ரை டு இன்க்ரீஸ் மை வால்யூம். ஸோ நந்திவாதா மேமோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துச்சு. அதே மாதிரி ஒரு பிளானட்டோரியமோட ரோல் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு பிளானட்டோரியமோட ரோல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு எல்லா ஒரு யங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, எல்லா காமன் பீப்புளுக்கும் சரி, ஒரு பிளானட்டோரியம் ஒரு சயின்ஸ் சென்டரோட ரோல் ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல எவ்வளவு முக்கியம்னு அந்த செஷன்ல நிறைய என்னோட டேக்அவேவா இருந்துச்சு. அது மூலமா இங்க பிரெல்லா சயின்ஸ் சென்டர், அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு பிளானட்டோரியம் கூட நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சுச்சு. இது எல்லாமே என்னோட ஒரு பாத்துக்கு ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருந்துச்சு. தென் டெஃபினெட்லி சார் எப்பயுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் one of the very favorite person for every one of us in the session நான் நினைக்கிறேன். ஏன்னா when someone from நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கண்டிப்பா யாராவது அஸ்ட்ரானமி விருப்பப்பட்டு ராக்கெட் சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் விருப்பப்பட்டு படிக்கிறாங்க, கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷனா யார் இருப்பாங்கன்னா கண்டிப்பா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் இருப்பாங்க. அவங்களோட லைஃபா இருக்கட்டும், அவங்களோட இன்ஸ்பிரேஷனா இருக்கட்டும், அவங்களோட கோல்ஸா இருக்கட்டும், எல்லாமே
ரொம்ப அதிகமான இம்பாக்ட் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் எல்லா பீப்புளுக்கும் அது கண்டிப்பாக கொடுத்துச்சு. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இம்பாக்ட் ஃபார் மீ டு. ஐ வாண்டட் டு tribute this session to both Nandivada ma'am and also Lakshmi teacher. And thanks for the invitation from Tamil Nadu Science Society, Astronomy and Science Society, and also to respected ma'am Meekla ma'am, Manokar sir and James sir for inviting me. My beloved teachers and also my fellow earthlings. I let me earthlings naale class poduven. So and this beautiful earth, I want to thank for everything that is giving, that this earth is giving to us. எனக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காகவும் எல்லாருக்குமே this earth is gifting us every day in many specific ways, starting from the time when we wake up and the time when we reach back to bed and during the time when we sleep. This earth is always gifting us. So thanks to Mother Earth. செஷன் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்க அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்காங்க ரொம்ப அதிகம். ஓகே, அதை செக் நான் டெஸ்ட் பண்ணேன். என்னோட any other background other than my fan. Maybe not a fan. We'll try. Is it a huge disturbance, sir? Yes, sir. Switch off my fan. Okay. இப்போ எப்படி இருக்கு மேம்? Yes, sir. Thank you so much. No problem. Thank you. ஸோ என்னோட 5 ஃபேவரட் புக்ஸ், அதே மாதிரி கண்டிப்பாக நான் இதை வந்து எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ண விருப்பப்படுறேன். ஃபர்ஸ்ட் புக் வந்து த ஃபேசினேட்டிங் வேர்ல்ட் ஆஃப் அஸ்ட்ரானமி பை ராபர்ட் ரிச்சர்ட்மேன். இந்த புக்கில் வந்து அஸ்ட்ரானமி எதனால ஒரு நம்ம அஸ்ட்ரானமி எதுக்கு ஒரு ஸ்கில்லா நம்ம எவ்ரி ஹியூமன் ஷுட் டேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தென் மேன்ஸ் கான்குவெஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் பை Perry is one of the wonderful book, and Simon Singoda The Origin of the Universe, The Big Bang, அது ஒரு excellent book, and certainly இந்த book எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், A Brief History of Time by Stephen Hawking. Along with இந்த book maybe நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, one of the very beautiful book to understand cosmology. உங்களுக்கு நான் நிறைய விஷயம் காஸ்மாலஜில அது எனக்கு ஒரு புது ஃபீல்டா இருந்துச்சு. நான் மேத்தமேட்டிக்ஸ் அஸ்ட்ரானமி ஒரு ஃபீல்டா இருந்துச்சு. அதை எனக்கு கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சது இந்த பிரையன் அண்ட் கிரேனி, அவங்க பிரையன் கிரேனி புக் ஆஃப் தி ஃபேப்ரிக் ஆஃப் காஸ்மோஸ், and very specifically in the final book, A Rough Guide to Universe by John Scalzi. So it's வந்து ஒரு பாக்கெட் டிக்ஷனரி மாதிரி எனக்கு எப்பயுமே நான் அதை கையில் வச்சிருப்பேன். அஸ்ட்ரானமி என்னோட செஷனாக இருக்கட்டும், நான் ஒரு அப்சர்விங் சைட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த புக் வச்சிருப்பேன். திஸ் புக் இஸ் இன்ஸ்பிரேஷன் to understand all the other celestial objects in the sky, and the same time different star charts. There are நிறைய star charts இருக்கு. அந்த star charts வச்சு I used to do sketching and logging னு சொல்லுவாங்க அஸ்ட்ரானமில. நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த very specific book தான். So I definitely wanted to start with this. So let me get into, but I forgot this warning. So கண்டிப்பா ஒரு சின்ன வார்னிங்கோட நான் இந்த ஸ்பெசிபிக் புக்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டெஃபினெட்லி இட் வில் பிகம் அ லைஃப் லாங் அடிக்ஷன் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ரீடிங் திஸ் புக். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு தெரிஞ்சு ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட Brief History of Time மட்டும் தான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. மற்ற புக் எதுவுமே நம்ம கிட்ட தமிழ்ல இல்லை. பட் டெஃபினெட்லி we can able to much use of this book. So it will be a lifelong addiction to astronomy and cosmology, these books. So fine. So இன்னைக்கு செஷனோட அவுட்லைன் வந்து I wanted to share my research on some natural questions of how we find the distance, how we find our distance from the moon, what is the size of the moon, distance from the sun, and size of the sun. இந்த very specific 40-hour session வந்து அதிகமா என்னால விஷயங்களை கவர் பண்ண முடியாது. முக்கால்வாசி இந்த சன் அண்ட் மூன் இந்த ரெண்டு ஸ்பெசிபிக் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம மேஜரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். how mathematics is applied in astronomy அப்படின்னு சொல்லிட்டு. then what is the circumference of the earth, அது ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மூலமா we are going to understand that. okay, so as a motivation here, நம்ம வந்து இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் இந்த present centuryல it is very easy for us in just a click from a mobile we can able to identify நம்ம கிட்ட இருந்து மூன் எவ்வளவு தூரத்துல இருக்கு, நம்ம டிஸ்டன்ஸ்ல இருந்து சன் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு நம்ம ஈஸியா பார்க்கலாம் with the just a phone click. but 300 BCஸ்லாம் எப்படி ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸே இல்லாம அந்த டைம்ல வந்து டெசிமல் சிஸ்டமே இல்ல, டெசிமல் பிளேஸ் வேல்யூஸே அந்த டைம்ல இல்ல. எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா இல்லாட்டியும் ஒரு அப்ராக்சிமேட் ஐடியாஸ் எப்படி கிடைச்சிச்சு அந்த நம்ம அஸ்ட்ரானமர்ஸா இருக்கட்டும்,
சயின்டிஸ்டா இருக்கட்டும் இல்லாட்டி பிலாசபர்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த ஃபீல்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அப்படின்றது தான் அந்த மேஜரா மேத்தமெட்டிக்கல் வியூஸ் தான் அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் அவங்களோட ஒர்க் தான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். மேஜரா இந்த செஷன் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணமா இருந்தது வந்து அந்த டைம்ல காரணமா இருந்தது வந்து கியூரியாசிட்டியாக மட்டும்தான் இருக்க முடியும். மேபி ஒரு ஃபீல்ட்ஸ் மெடலுக்காகவோ இல்லாட்டி ஒரு பெரிய ஏபிள்ஸ் பிரைஸுக்காகவோ அவங்களோட ஒர்க் இருந்திருக்காது. எவ்ரி அந்த டைம்ல இப்பயும் நம்ம கிட்ட அந்த கியூரியாசிட்டி விஷயம் வந்துட்டு சில டைம் நம்ம மிஸ் பண்றோம், இழக்கிறோம். பட் அந்த டைம்ல அது அதிகமா இருந்துச்சு பீப்புள் கிட்ட. ஸோ கியூரியாசிட்டி ஆஃப் த ஹியூமன் மைண்ட் இஸ் த எசென்ஷியல் ஃபேக்டர், த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஆல் திஸ் டிஸ்கவரிஸ் இன் அவர் பாஸ்ட் டைம்ஸ். ஸோ first thing I wanted to start is with a question to you all. எல்லாருக்கும் ஒரு சின்ன கொஸ்டினோட ஆரம்பிக்கிறேன், பட் இட்ஸ் a picture question, அதனால it will make it little interesting. இந்த பிக்சர்ல வந்து ரெண்டு ஷேடோஸ் இருக்கு. அந்த ரெண்டு ஷேடோஸ் எதுன்னு எனக்கு நீங்க காமிச்சு கொடுக்க முடியுமா? Can you able to find out two earth shadows in this image? இந்த இமேஜ்ல வந்து ரெண்டு earth shadows இருக்கு. Can you tell me? Maybe நீங்க மைக் ஆன் பண்ணி சொல்லலாம், இல்லைன்னா நீங்களோட chat boxல பார்க்கலாம். நான் chat box ஓப்பன்ல தான் வச்சிருக்கேன். I can see and identify. Yes. In the moon. Correct, very good, thank you. So அந்த மூன்ல ஒரு little left அந்த சைடு சின்ன ஷேடோ தெரியுதுன்னு சொல்லிருக்கேன். Thank you. இன்னொரு ஷேடோ எஸ், யாராவது தெரிஞ்சுச்சா? இன்னொரு ஷேடோ இந்த இமேஜ்ல ரெண்டு ஷேடோ இருக்கு. இட்ஸ் வெரி பிரில்லியன்ட் பிக்சர். கோபிக்கு உங்களோட பேக்ரவுண்ட் எனக்கு அதிகமா கேக்குது, உங்களோட வாய்ஸ் கேட்கல. பட் பரவாயில்ல, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். யா ஃபைன். ஸோ ஓகே, நான் ஆன்சர் நான் சொல்றேன். இந்த பர்டிகுலர் இமேஜ்ல வந்து we have two shadows. One and the earth shadow வந்து அந்த blue line itself is a shadow. So the blue color on the lower atmosphere, இந்த atmosphereல உங்களுக்கு அந்த தெரியும், இந்த blue color is the earth shadow caused by the earth's blocking sunlight. So sunlight வந்து earth block பண்றனால ஏற்படுற இந்த கலர். நம்ம நார்மல் எவ்ரி ஈவினிங் வந்து இந்த மாதிரி கலர் அண்ட் ஸ்டைல பார்க்கலாம். இந்த பிங்கிஷ் ஒரு கலர் தெரியுதுல, இது வந்து பெல்ட் ஆஃப் வீனஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கும் வீனஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. பெல்ட் ஆஃப் வீனஸ்னா என்ன அர்த்தம்னா, நார்மலா வீனஸோட எர்த் எலாங்கேஷன் பீரியட் வந்து ஆர்பிட்டல் எலாங்கேஷன் வந்து அரௌண்ட் 40 to 47 தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேல வந்து இந்த பிங்க் ஜோன் வந்துடும். ஸோ அதனால இது பெல்ட் ஆஃப் வீனஸ்னு சொல்லுவாங்க. பட் மேஜர் அதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இல்லை. அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு கிரீக் மித்தாலஜி இருக்கு, பட் நான் அதை ஷேர் பண்ண விருப்பப்படலை. பட் ஐடியா வந்து அதுதான். இந்த ப்ளூ கலர் இட் செல்ஃப் இஸ் a shadow. So the blue color of the lower atmosphere is caused by the earth's blocking sunlight, creating the earth shadow number 1. அந்த இன்னொரு ஷேடோ வந்து நம்ம கோபிகா சொன்ன மாதிரி it is on the moon itself. The area appears dark because it is the shadow of the earth, creating the earth shadow number 2. அந்த மூன்ல ஏற்பட்டிருக்கிற அந்த சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் நீங்க ஸ்பாட் பண்ணிருக்கீங்க. அது வந்து நம்மளோட எர்த்தோட ஷேடோ. ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் இப்போ நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம், இட் இஸ் அ டே ஆன் an eclipse. ஸோ இந்த இமேஜ் வந்து ஒரு எக்லிப்ஸ் டே இன்னைக்கு எடுத்திருக்காங்க. in 2018 ஜூலை இட்டாலியில எடுத்த இமேஜ் இது. இதுல வந்து அந்த ரெண்டு ஷேடோவையும் காமிக்கிறதுக்காக இந்த இமேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ இட்ஸ் a very brilliant picture. Fine. So let's move on. First, the shape of the earth. நம்ம இந்த செஷன் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு மேகலா மேம் சொன்ன மாதிரி many astronomers, many people around in the initial time நிறைய flat earthers வந்து நிறைய earth is a flat object அப்படின்னு நிறைய சொன்னாங்க. Then there comes a lot of research and ideas to propose that earth is not flat, rather earth is spherical. So actually the earth is spherical ஆன ஒரு question வந்து we should always arise, and definitely yes, because of major questions. அந்த டைம்ல இது ஒரு இம்பார்ட்டன்டான questions இருந்துச்சு. ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் வந்து ஒன்று பார்த்தாங்கன்னு ஒரு மேத்தமெட்டிஷியன் அண்ட் அஸ்ட்ரானமர்ஸ் பார்த்தாங்கன்னு தான் we are going to see first. Aristotle, definitely the one to start with. இந்த செஷனை நம்ம ஆரம்பிக்கணும்னா டெஃபினட்டா அவரை பத்தி தான் நம்ம ஆரம்பிக்கணும். is an ancient Greek philosopher and also a scientist. Philosophy தான் அதிகமா இருந்தாங்க, but eventually turned into a scientist. His great ideas and theories have shaped the Western world. So நிறைய myths வந்து இவர் பிரேக் பண்ண ட்ரை பண்ணாரு. நிறைய scientific temperament கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. So the Western world for several centuries.
இவரோட மேஜர் ஒர்க் எதுல இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. அரிஸ்டோட்டலோட தாட்ஸ் அண்ட் ப்ராசஸ்ல நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு. பட் இந்த 3 சஜஷன் வந்து அவர் ஸ்டார்ட்ல ப்ரொபோஸ் பண்ணாரு. இந்த 3 சஜஷன்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டூலா இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் சஜஷன் ரொம்ப மேத்தமெட்டிக்கலா நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் சஜஷன் வந்து டூரிங் லூனார் எக்லிப்ஸ் த ஷேடோ ஆஃப் த எர்த் ஆன் த மூன் இஸ் ஆல்வேஸ் சர்க்குலர் ஆர்க். அதை வந்து அவர் அப்சர்வ் பண்றாரு. ஸோ லூனார் எக்லிப்ஸ் நடக்கும்போது எர்த் ஷேடோ வந்து மூன்ல படும். ஸோ அப்படி படும்போது அது ஒரு சர்க்குலர் ஆர்க்கா படுது. ஒரு பார்ஷியல் எக்லிப்ஸ்னு சொல்லுவாங்க. பாதி மட்டும் மூணை வந்து நம்ம எர்த் ஷேடோ கவர் ஆகும் அந்த ஆர்பிட்டல் மோஷன்ல. ஸோ அப்போ வந்து கண்டிப்பா அது சர்க்குலர் ஆர்க்கா இருக்கு. நீங்க அந்த இமேஜை பார்க்கலாம். அதே மாதிரி அவரோட செகண்ட் சஜஷனா சொன்னது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சஜஷன்ஸ். இது 3ன்னு அவர் லிஸ்ட் பண்ணல, ஆனா இது 3 வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன். இன்னொன்று வந்து இந்த நார்த் ஸ்டார் வந்து பெர்ஃபெக்ட் நார்த் ஸ்டார் கிடையாது. நம்மளுக்கு பொலாரிஸ் வந்து ஒரு நார்த் ஸ்டார், பெர்ஃபெக்ட் நார்த் பக்கத்துல இருக்கிற ஸ்டார், போல் ஸ்டார்னு சொல்லுவாங்கல்ல, அது பேர் பொலாரிஸ். ஸோ த நார்த் ஸ்டார் அப்பியர்ஸ் லோவர் இன் த ஸ்கை வென் சீன் ஃப்ரம் த சதர்ன் பார்ட்ஸ் அண்ட் த நார்தர்ன் பார்ட்ஸ். ஸோ சதர்ன் பார்ட்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னு நம்மளுக்கு 2 ஹெமிஸ்பியர் இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சதர்ன் பார்ட்ல வந்து இந்த நார்த் ஸ்டார் வந்து கொஞ்சம் கீழே இருக்கு, நார்தர்ன் பார்ட்ல கொஞ்சம் மேல இருக்கு. ஸோ இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன்ல இதை ரெஃபர் பண்றாரு. 3வது வந்து நம்மளுக்கு ஈஸியா ஒரு ஃபிளாட் அர்த்தர்ஸ் கிட்ட வந்து அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாத எக்ஸ்பெரிமெண்ட். ஈவன் ரீசெண்டா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப அதிகமா செலவு பண்ணி ஃபிளாட் அர்த்தர்ஸ் ஒரு குரூப் வந்து அவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து அவங்க ஃபிளாட் அர்த் இன்னும் ப்ரூவ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இதை சர்ச் பண்ணுங்க. ஓகே, ஃபிளாட் அர்த் ரீசன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இன் லாஸ்ட் 3 years on trying to prove that the earth is flat ன்னு அவங்க ட்ரை பண்றாங்க. பட் eventually அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து அவங்க earth is a spherical object னு ப்ரூவ் பண்ணிடுறாங்க. So they couldn't able to successfully prove that earth is flat. ஏன்னா the earth is not flat. So இந்த ஷிப் எக்ஸ்பெரிமெண்ட் தான் அவங்களும் ட்ரை பண்ணாங்க. இந்த ஷிப் ஹொரைசான், இந்த ஷிப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நான் கண்டிப்பா பின்னாடி நான் அதை பத்தி பேசுவேன் ஒரு டைம்ல. ஏன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் அஸ்ட்ரானமர் அண்ட் மேத்தமெட்டிஷியன் இதை அவங்க யூஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. ஸோ அந்த அஸ்ட்ரானமர் அண்ட் அவரை வச்சு தான் இந்த செஷன் நான் முடிப்பேன். ஸோ நம்ம கண்டிப்பா அந்த லாஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஸோ ஷிப்ஸ் கவரிங் ஓவர் த ஹொரைசான். ஸோ கமிங் ஓவர் த ஹொரைசான்ல இருந்து வரும்போது we can able to identify the sail of the ship appears before the hull. hullனா the entire structure of the ship தான் hullனு சொல்லுவாங்க. sailனா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் sailனு சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம பார்க்க முடியும், hull பார்க்க முடியாது. ஸோ தட் இஸ் a proof. These are all certain ideas. நம்ம அரிஸ்டாட்டில் வந்து இனிஷியலா இதை வந்து அவர் ஒரு ப்ரொபோசல் பண்றாரு. ஸோ இதுக்கு அடுத்து ஜியோசென்ட்ரிக். ஸோ ஜியோசென்ட்ரிக் மாடல் ஆஃப் தி யூனிவர்ஸ் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மாடலா ரிலீஸ் ஆகுது. இந்த மாடல் என்ன பண்றாங்க, எர்த்தை வந்து சென்டரா வச்சுக்கிறாங்க. எர்த், ஏர், ஃபயர்னு கொஞ்சம் சில ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ரீஜன் இதில் ப்ராக்டிக்கலா அந்த டைம்ல கியூரியாசிட்டி மூலமா கிரியேட் பண்ணதா நம்ம அது நல்லாவே பார்க்கலாம். ஏன்னா ஒரு பர்டிகுலர் லேயர்ல நம்ம எர்த்ல இருந்து கொஞ்சம் சர்ஃபேஸ்ல இருந்து மேலே போகும்போது நல்ல காத்து இருக்கு. ஸோ காத்து, அதுக்கு மேலே போகும்போது வெப்பம் அப்படின்னு ஒரு ஃபேக்டரை கொண்டு வராங்க. தென் அதர் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸா மூன், மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் எல்லாத்தையுமே ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்ல கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னா ஒரு சர்க்கிள்குள்ள நிறைய குட்டி குட்டி சர்க்கிள் இருந்துச்சுன்னா அதை கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஜியோமெட்ரிக்கல் மாடல் ஆஃப் தி யூனிவர்ஸ் அது வந்து இதுதான் சொல்லுது. The earth is round and stationary ன்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் டைம் earth is round ன்னு அந்த மாடல்ல சொல்றாங்க. And it's also stationary and it is the center of the universe. யூனிவர்ஸோட சென்டர்ல தான் earth இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Then the heavenly objects are perfect spheres. நம்ம சுத்தி வர எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே பெர்ஃபெக்ட் ஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அட்டாச் டு த டிரான்ஸ்பரண்ட் கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ் which go around earth. எல்லாமே ஒரு சின்ன நம்மளை சுத்தி ஒரு வட்டம் மாதிரி கிரியேட் ஆயிட்டே இருக்கு. அந்த ஒரு வட்டத்துல ஒன்னு சுத்தி வருதுன்னு சொல்றாங்க. Then the stars are on the outermost sphere. ஸ்டார்ஸ் டோட்டலா நீங்க இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே இந்த அவுட்டர்மோஸ்ட் ஸ்பியர்ல ஒரு பர்டிகுலர் இதுல மொத்தமா போட்டிருப்பாங்க. அப்படி இருக்காது தானே. ஸோ பட் இதுதான் ஃபர்ஸ்ட் ஜியோசென்ட்ரிக் மாடல். ஓகே, நிறைய பசங்க குழந்தைங்க தான் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாடல்ல நீங்க சோலார் சிஸ்டம்ல நீங்க புக்ல பாத்துருக்கும் போது இப்படி ஒரு மாடலை பார்த்திருக்க மாட்டீங்க. கரெக்டா? சோ வேற ஒரு டிஃபரெண்ட் மாடல் வேற சன் இஸ் அட் தி சென்டர். அது பேர் ஹீலியோசென்ட்ரிக்னு இருக்கும். ஜியோசென்ட்ரிக் மாடலையும் பத்தி ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. சோ ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு கம்பேர் எப்படி இந்த growth வந்துச்சுன்னு சொல்றேன். சோ ஜியோசென்ட்ரிக் மாடல் இஸ் தி ஃபர்ஸ்ட் மாடல் which was proposed and these were the certain ideas being shared. The stars are on the outermost spheres. Stars வந்து outermost sphereல போடுறாங்க. Then all heavenly bodies move at a constant speed. So இந்த பர்టిక్యులர் மாடல்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள்னு நான் என்ன சொல்லுவேன்னா earth is round ன்னு அப்படியே ப்ரோபோஸ் பண்ணிட்டாங்க. Then every object is spherical அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் இருக்கு. Then all objects moves at a constant speed ன்னு சொல்றாங்க. So that is one of the thing that you need to know. The stars are in the outermost sphere ன்னு சொல்றாங்க. All heavenly bodies moves at a constant speed.
நம்மளுக்கு தெரியும் இட்ஸ் நாட் மூவிங் அட் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பிகாஸ் ஆஃப் சர்டன் அக்குலேஷன் பீரியட் அண்ட் லாட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் as a moon. ஸோ இந்த இமேஜ் வந்து கலாம்ஸ்கி அப்சர்வர்ஸ்ல we have taken this from the observatory இருந்து எடுத்த இமேஜ். இது வந்து ஒரு வேனிங் கிப்பஸ் மூன். இது வந்து ஒரு 6 inch நியூட்டோனியன் ரிஃப்ளெக்டர் மூலமா எடுத்த இமேஜ். இது வந்து ஜூலை 2020 எடுத்த இமேஜ். யூ கேன் see the biggest crater, okay, on the moon and certain other craters on the moon. So impact craters nariya neenga indha paakalam. Tycho crater and Plato and many other craters are there in this particular image as an highlight. So in the moon particular topic nama ulla varum. So Aristarchus of Samos. So அடுத்து நம்ம அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறம் அரிஸ்டார்கஸ் ஆஃப் சாமோஸ்ன்றவர் ஒரு ancient Greek scientist and also an astronomer. He was the first person to propose the sun-centered model of the universe. He is trying to propose the heliocentric model. So his contemporaries did not accept this model initially. ஏன்னா அந்த டைம் வந்து அரிஸ்டாட்டிலை ஃபாலோ பண்ணவங்க ரொம்ப அதிகம். ஸோ அதனால கான்டெம்பரரிஸ் என்ன அர்த்தம்னா அவங்க கூடயே இருந்த அரிஸ்டார்கஸோட பீரியட்ல இருந்த மற்ற அஸ்ட்ரானமர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட், ஸோ அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ நிறைய சேலஞ்சஸ் இவருக்கு ஏற்பட்டுச்சு. He is trying to prove the lot of other experiments. So he tried to understand the distance at the same time the size of the moon. So சில experiments மூலமா he is trying to bring. So அத நம்ம பார்க்க போறோம். One of the first thing is how big is the moon. So lunar eclipse வந்து ஒரு specific event. So solar eclipse, lunar eclipse are very important events நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா it has provided a very important information to mankind about the need to understand the things around us. நம்ம சுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு பெரிய கொஸ்டின் வந்து lunar eclipse and solar eclipse are very important events. அது எதனால நீங்க இப்ப பாப்பீங்க. ஸோ லூனார் எக்லிப்ஸ் நடக்கும்போது நம்ம மூணுக்கும் சன்னுக்கும் நடுவில் எர்த் வந்துடும். எர்த்தோட ஷேடோ வந்து மூணுல விழுறனால அந்த ஷேடோனால மூணு ஒரு பார்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது, முழு பாட்டும் தெரியாது. அது டோட்டல் லூனார் எக்லிப்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெனும்பிரல் எக்லிப்ஸ்னு சொல்லுவாங்க, உம்பரல் எக்லிப்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பெனும்பிரல் லூனார் எக்லிப்ஸ் ஏஷியால வந்து அது கண்டிப்பா நமக்கு இருந்துச்சு. பட் நான் அந்த டே அன்னைக்கு நான் சென்னையில இருக்கேன். ஸோ சென்னையில வந்து இட்ஸ் ஹெவிலி கிளவுடி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இமீடியட்டா ஒரு போஸ்ட் நான் எல்லாருமே எதிர்பார்த்தேன். எல்லாரும் ஒரு 3 இமேஜ் எடுத்து போடுவாங்க. ஏன்னா எக்லிப்ஸ் இருக்கும் போது எல்லாருக்கும் ஒரு சின்ன ஃபேசினேஷன் வரும்ல, எல்லாரும் மேபி ஒரு மொபைல்லையாவது நம்ம 3 எடுத்து போடணும் அப்படின்னு. ஸோ அதை எதிர்பார்த்து அவங்க அதுக்கு மாறா இன்னொரு இமேஜ் தான் நார்மலா ஷேர் பண்ணியிருந்தாங்க. எப்படி ஒரு ஸ்கை அஸ்ட்ரானமி ஈவெண்ட் இல்லாத டேக்கு எப்படி இருக்கும், கிளியரா இருக்கும். அதுவே அஸ்ட்ரானமி ஈவெண்ட் அன்னைக்கு ஃபுல்லா கிளவுடியா இருக்கும். அந்த இமேஜ் தான் நிறைய என்னோட கேலரியில் நான் பார்த்தேன். That's very true, but always it is not the case. We will be definitely blessed with certain astronomical events. So here you can see this lunar eclipse. In the lunar eclipse which what he has done. So ஒரு particular measurement he's been doing on the lunar eclipse வந்து ஆரம்பிச்சு முடிகிற டைம்ல the time in which the moon enters into the shadow of the earth and leaves the shadow of the earth has been taken a note. அப்படி அவங்க செக் பண்ணும்போது it takes 50 minutes for the moon to enter the earth shadow. So earth-ஓட ஷேடோக்குள்ள கம்ப்ளீட்டா வரதுக்கு it takes 50 minutes. And it takes 200 minutes for the moon to sweep across the earth diameter. Earth or diameter complete and the diameter sutti complete velila varadhukku it is taking 200 minutes. So in the calculation மூலமா we can see moon is 1/4, அதாவது 25% of the size of the earth நம்ம பார்க்கலாம். Okay, so this is one of the information that we have. பட் இது வந்து அந்த டைம்ல அரிஸ்டார்கஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ண ஒரு தியரி. பட் இப்போ present accurate measurements we can able to do more computational measurements these days. So அந்த computational measurements we have identified moon is 25% of the size of the earth. இப்போ size of the earth சொல்லலையே அப்படின்னா we will be going to that topic little later. Okay, நம்ம size of the earth எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு அந்த இதையும் நான் ஷேர் பண்ணுவேன். அந்த டைம்ல you can able to understand. Okay, அப்போ எவ்வளவு இருக்கும் நீங்க செக் பண்ணிக்கலாம். So right now moon was about 27% of the size of the earth. Next, distance to the moon. So Aristarchus observed that the moon takes 200 minutes to pass the earth's diameter. ஒரு lunar eclipse event வச்சு is identifying it takes 200 minutes to pass the earth's diameter னு கண்டுபிடிக்கிறாரு. Then 28 earth days to go around the earth. So it takes 28 earth days to go around the earth. Then the earth's diameter அப்படி earth diameter என்ன நமக்கு தெரியும். So 28 days it takes to go around the earth. For the moon to go around the earth. So அதோட phase period இருக்குல்ல, so அந்த phase period சொல்றாங்க. So இந்த ரெண்டுத்தையும் he is comparing. So earth ஓட diameter along with the time in which the moon can pass over the earth during the eclipse.
that is actually equal to 2 pi r, and the 2 pi r is a circumference. So the r வந்து distance to the moon, நம்ம earthல இருந்து மூனுக்கு இருக்கிற distance. So அதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். So earth diameter and 200 minutes is compared to circumference of the earth and 28 days. So in the measurement, in the particular calculation, the distance of the moon, okay, if you do the normal algebraic cross multiplication, you will get distance to the moon is 30 of Earth's diameter. So 30 times the Earth's diameter, whatever the Earth diameter into 30 will definitely give you what you want to calculate the distance to the moon. So distance to the moon, I mean, in the particular measurement we can calculate. So students, if you notes, please take a note of it. This will be helpful for you to calculate something at the end. So in the particular measurement, you can a particular accurate number. So major note distance to the moon is 30 times the Earth's diameter. So in the particular normal algebraic manipulation, we have achieved this. To the accuracy, இது வந்து Aristarchus proposed பண்ணது, but to the accuracy, distance of the moon varies between 27 and 33 Earth's diameter. It always varies, okay, because of the elongation, okay, it varies from 27 to 33 Earth diameter. That is then computed data. Okay. So next, to understand sun, how sun as an important factor here. So இப்படி sun மூலமா நிறைய mathematical ideas கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம அடுத்து பார்க்க போறோம். இந்த image வந்து it's an image of an annular solar eclipse. It's a perfect eclipse, எங்களால அதை அன்னைக்கு கேப்சர் பண்ண முடியல. So இந்த image வந்து from the Kalam Sky Observers, also from Loyola Astro Club, நாங்க வந்து பாலக்காடுக்கு விசிட் பண்ணியிருந்தோம் 2019ல. ஏன்னா அன்னைக்கு சென்னையில வந்து இந்த ரொம்ப கிளவுடியான ஒரு டேயா எக்ஸ்பெக்ட் ஆயிருந்துச்சு, அது கிளவுடியா தான் இருந்துச்சு. So immediately we chose Palakkad, and then we went to observe, and also அங்க இருக்கிற பீப்புளுக்கு we wanted to share it. So we set up a place there. அங்க ஒரு ஃபோர்ட்ல வந்து பாலக்காடுல ஒரு ஃபோர்ட்ல we set up a place and we captured the solar eclipse there. Annular solar eclipse ரொம்ப ஃபேமஸான ஈவென்ட் on 2019 ஏற்பட்டது. These were the images we captured that day. So let's understand the sun. So distance to the sun. So as the first idea, still Aristarchus is giving his idea. So our idea la vandu enna kandupidichanga appadina, the moonshine is the reflected sunshine. So moon doesn't have its own light. So it takes the sun light and it reflects it. So moon la irpadra or shine me kuda, it is actually the sunshine, right? So precisely on the half moon day of the sun, so ninga precise or half moon day of the sun, moon and the earth forms always a right triangle. So in the half moon radhu or important note நீங்க கவனிக்கணும். இந்த half moon is not something ஒரு full moonக்கும் ஒரு new moonக்கும் நடுவுல ஏற்படுற ஒரு டே கண்டிப்பா கிடையாது. It is not that calculation. It is little different. It is precisely on a half moon period. So in the particular data I have used a specific tool, mathematical tools இருக்கு. We will call it as GeoGebra னு சொல்லுவாங்க. Mathematical calculator, mathematical graphing calculator இது பேரு. இந்த particular link நான் share, இந்த screen நான் share பண்றேன். I wanted to just to know if you can see this. In the image உங்களால பார்க்க முடியுதா? Can anyone confirm me? In the GeoGebra. Yes, thank you so much. Thank you. So இன்னைக்கு afternoon நான் இன்னைக்கு ஒரு simulate பண்ண ஒரு image தான் இது. The GeoGebra, it's a graphing calculator. நம்ம objects, spherical astronomy பத்தி நம்ம அதிகமா படிக்கிறதுக்கு we can use this calculator. There are lot of tools available, mathematical tools available. So this is precisely to tell you that when you in the observation body, Aristarchus experiment body, during a half moon day, the moon and the sun and the earth will form a right triangle. So immediate right triangle abindrukumbodhu, it will take back to our childhood, and certainly for the students it will bring to a specific theorem called Pythagoras theorem, right? Right triangle or important on a property. So that one angle formed at 90 degree, we can able to identify the angles inside and certainly the sides, the measures of the sides. Pythagorean theorem and Pythagoras property use பண்ணி இது ஒரு trigonometry property தான். Pythagoras என்றது ஒரு trigonometry, circular geometry and the property தான் இது. So அதை யூஸ் பண்ணி we can able to calculate the distance. அப்ப earthல இருந்து sunக்கான the distance we can able to calculate it. So அதே time the angle is very important, angle of elongation. இந்த angle தான் நம்ம எப்படி calculate பண்ண போறோம்னு உங்களுக்கு காமிக்க போறேன். This specific angle between the earth, the moon, earth and the sun is very important. In the specific angle பத்தி நம்ம பார்க்க போறோம், where in the half moon and the factor ரொம்ப ஒரு important ஆன note. So
அந்த பர்டிகுலர் ஆங்கிள் சொன்னல அதை வந்து ஆங்குலர் செப்பரேஷன் சொல்றாங்க. ஸோ இஃப் வி வாண்டட் டு ஐடென்டிஃபை த ஆங்குலர் செப்பரேஷன் வி ஹேவ் டு ஃபைண்ட் எக்ஸாக்ட்லி த ஹாஃப் மூன் அக்கர்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஹாஃப் மூன் டஸ் நாட் அக்கர் ஹாஃப் வே பிட்வீன் த நியூ அண்ட் ஃபுல் மூன். ஸோ நியூ அண்ட் ஃபுல் மூன் டைம்ல ஹாஃப் மூன் ஏற்படாது. இட் இஸ் ஸ்பெசிபிக் ஃபேஸ் ஆஃப் த மூன் வேர் வி கேன் ஐடென்டிஃபை இட்ஸ் perfectly half. So the last quarter of the moon and the first quarter of the moon, the angles will be very specifically at 90 degrees. So in the last quarter of the moon and first quarter of the moon or astronomical calendar liyo illati astronomical catalogs illati நம்ம ஏதாவது browsers liyo ஒரு important events போடுறதுக்கு காரணம் வந்து அதுதான். Because during the last quarter of the moon and the first quarter of the moon is considered to be the perfect half moons, okay, to Earth. So those times we can actually make this calculation. ஸோ எனக்கு ஒரு இப்போ நான் செஷன் இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு தாட் தான் இருந்துச்சு, வை டோன்ட் வி ட்ரை திஸ் எக்ஸ்பெரிமெண்டலி. ஸோ தட் ஐ வாண்டட் டு ஷேர் இட். மேபி இன்னொரு செஷன் கிடைச்சுன்னா ஐ வில் ட்ரை டு டெல் யூ how I did and maybe how you can also do this experimentally at home. Maybe you can also bring your thoughts into it. ஸோ அந்த டைம் அரிஸ்டார்கஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் மெஷர்மெண்ட்ஸ்லாம் இல்லை, பட் சில பிரிமிட்டிவ் கிளாக்ஸ் வச்சிருந்தாங்க. இங்க இந்தியாலேயே பார்த்தோம்னா ஜந்தர் மந்தர்னு ஒரு இடம் இருக்கு டெல்லியில. மேபி இப்போ நீங்க டெல்லியில நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்த பாருங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஹியூஜ் பிளேஸ் for which consists of lot of astronomical sand clocks, sundials. அதெல்லாம் நிறைய அங்க சன் மூலமா எப்படி அந்த டைம்ல எல்லாம் அந்த காலத்துல எப்படி டைம் எல்லாம் கணிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அங்க இருக்கு. ஜந்தர் மந்தர் இன் நியூ டெல்லி. ஸோ டெஃபினெட்லி மேக் இட் அ விசிட். அது மாதிரி தான் இந்த பிரிமிட்டிவ் கிளாக்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ இது மாதிரி பிரிமிட்டிவ் கிளாக்ஸ் யூஸ் பண்ணி அரிஸ்டார்கஸ் வந்து he found that the half moon occurs about 6 hours closer to the new moon. ஒரு நியூ மூன் ஏற்படுறதுக்கு 6 மணி நேரம் க்ளோசர்ல இட் இஸ் ஹேப்பனிங். அந்த ஹாஃப் மூன் ஏற்படுது தேன் டு த ஃபுல் மூன் அப்படின்னு பாக்குறாரு, அவர் ப்ரெடிக்ட் பண்றாரு. அண்ட் தட் கேவ் him that orbital elongation as 87 degrees. அந்த ஆல்பா வந்து ஒரு 87 டிகிரிஸா இருக்கு. நான் உங்களுக்கு அந்த டூல்ல காமிச்ச அந்த ஆங்கிள் வந்து 87 degrees. He concluded that the sun is 20 times faster than the earth than the moon. So you stating a note because of the degrees. You ஒரு degree கிடைச்சிருச்சு. We already certainly know the moon's distance from earth. அது மூலமா we can identify the sun's distance using the Pythagorean theorem. So இது வந்து அவர் கொடுத்த predict பண்ண data. But actual answer வந்து it takes 0.5 hours closer to new moon. ஒரு half moon ஏற்படுறதுக்கு அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் அவரோட தியரியில இருந்துச்சு. half moon ஏற்படுறதுக்கு it was not 6 hours closer, rather it was 0.5 hours closer to the new moon எடுத்துட்டு வராங்க. Then this gives alpha as 89.95. So இப்படி இதுதான் ஆக்சுவல் ஆன்சர். பட் இப்போ நீங்க ஆங்கிள் வந்து we have found a very minute difference தான் இருக்கு. But does it impact, does it make a change அப்படின்னா கண்டிப்பா. அதை நான் எதனால அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். And that the sun is 400 times farther from than that of the moon. Why did such a small error in computation gives the result drastically? எதனால இந்த சின்ன எரர் வந்து ஒரு டிராஸ்டிக் ஆன்சர் வந்து நம்மளுக்கு அதிகமா கொடுக்குது? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஐ மீன் அரிஸ்டாட்டில் சொன்னதுல வந்து sun is 20 times farther from than that of the moon தான் இருக்கு. ஸோ சன் வந்து 20 times farther than the earth than the moon. அதாவது எர்த் அண்ட் மூனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்து சன்னோட டிஸ்டன்ஸ் வந்து 20 மடங்கு தான் இருக்கு அப்படின்னு அரிஸ்டாட்டில் அவரோட இந்த பிரிமிட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா சொல்றாரு. பட் நமக்கு இப்போ இந்த பிரசன்ட் டேல கால்குலேஷன்ல இட் வாஸ் we have identified that it is only 0.5 hours closer to new moon. ஒரு half moon ஏற்படுறதுக்கு 0.5 hours closer தான் it will take, and angle வந்து just 89.95. 87 இல்ல 89.95 கண்டுபிடிக்கிறாங்க. இது மூலமா sun is 400 times farther than that of the moon. So 400 மடங்கு தூரம் ஆயிடுச்சு. எப்படி இந்த சின்ன டிகிரி ஆஃப் மெஷர் வந்து இவ்வளவு டிராஸ்டிக் சேஞ்ச் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு இந்த அடுத்த ஸ்லைட்ல நான் ஐ ஐடென்டிஃபைட். ஓகே, இது வந்து அந்த டாபிக்கோட நான் அதை கண்டுபிடிக்க முடியல. இட் வாஸ் சம்திங் வெரி செப்பரேட். ஸோ இந்த இதே அந்த ஸ்பெசிபிக் டயக்ராம் எடுத்துப்போம். அந்த டயக்ராம்ல நம்ம பார்த்தோம் சன் இருக்கு, அதே மாதிரி மூன் இருக்கு, மூனோட ஹாஃப் மூன் நம்ம அந்த பீரியட் எடுத்துக்கிறோம். தென் எர்த் இருக்கு, இந்த பர்டிகுலர் ஆங்கிள் எலங்கேஷன் இருக்கு. ஸோ இப்ப நார்மலா நம்மளுக்கு எர்த்தோட நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எர்த் அண்ட் மூனோட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரிய வருது. இந்த ஆங்கிள் இருக்கு, இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கொசைன் ஆஃப் an angle நம்ம எடுக்கணும். அதாவது கொசைன் ஆங்கிள் எடுத்தோம், இந்த பர்டிகுலர் ஆங்கிள் கொசைன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா we will get adjacent side divided by hypotenuse side. So the adjacent side வந்து நம்மளுக்கு earthல இருந்து மூன்ல இருக்கிற distance. அதே மாதிரி hypotenuse is nothing but earth to sun. So we can able to calculate this side with the angle that we know, that is 87.75. Along with this distance we can calculate what is the distance for this. Correct? So that is what I have stated here. இந்த dm வந்து distance எடுத்துக்கோங்க d. So distance of the moon divided by distance of the sun.
So that is e to m and e to s is nothing but cos alpha. So that is cosine alpha. It is a trigonometric ratio. Now from this we can identify the distance of the sun is nothing but 1 by cosine alpha times distance of the moon. So in the 1 by cosine alpha, inverse of cosine alpha, reciprocal of cosine alpha, inverse we will say the reciprocal of a cosine alpha as secant alpha. This is a very common trigonometric representation. The 1 by cos secant it is. So cosine it becomes secant. So 1 by cos of alpha of the distance of the moon. So through this we can able to identify what is the distance of the sun. So இந்த பர்டிகுலர் மெஷர்மெண்ட் பார்க்கும்போது எப்படி இதுக்கும் அந்த சின்ன டிகிரி ஆஃப் எரருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா, since we are obtaining the distance of the moon with respect to secant of alpha, when you look at a secant function, so a secant function, a graphical secant function நீங்க பாத்தீங்கன்னா, it will increases very rapidly at closer to 890 degrees. In the pi by 2 is 90. So at 90, it varies very rapidly. You can actually notice the 90 is a point of inflection mathematics. This point of inflection matters where this secant curve becomes positive to negative. So, and certainly negative to positive at different domains. So the secant x function rapidly changes over the degrees. That is the reason why we could see this change happen drastically over a few degrees. In the few degrees since we are involving something with respect to secant curve. So that is really brilliant, right? Something very brilliant about how this small change in degree gives a specific accurate measure from 20 times to 400 times. So the actual measurement is the distance of the sun is 400 times farther than the distance of the moon. Okay, so this was again proposed by Aristarchus himself. So maybe I think I can take a pause if it is needed. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். I cannot able to take a question. Maybe நான் continue பண்றேன், but if you have a question in this particular time, please do put it in the chat box. உங்களுக்கு ஏதாவது questions இருந்துச்சு, இப்போ வரைக்கும் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா chat boxல போடுங்க. I will definitely try to answer you at the end of the session. So அடுத்து நம்ம பார்க்க போறது how big is the sun. நம்ம distance பார்த்துட்டோம். So it is going to be 400 times the size of distance from the earth to moon. So now how big is the sun அப்படினு ஒரு question வருது. இதுக்கும் Aristarchus has given an explanation. Aristarchus made a small simple observation on a complete solar eclipse. இப்போ அந்த டைம் this is all tending to just one specific thing. நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் பண்ணணும். அதுதான் என்னோட மேஜர் உங்களுக்கு இன்னைக்கு என்னோட செஷன்ல ஒரு மேஜர் டேக் அவேவா இருக்க போறது ஒரே ஒரு சின்ன வேர்டு மட்டும் தான். இந்த சின்ன வேர்டு தான் இந்த கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிருக்கு. இந்த சின்ன வேர்டு தான் லாட் ஆஃப் டிஸ்கவரிஸை கிரியேட் பண்ணிருக்கு. இந்த சின்ன வேர்டு என்னவா இருக்கும்னு நீங்க திங்க் பண்ண you can think about this, okay, as a part. So அந்த சின்ன அந்த ஒரு particular word மட்டும் தான் has again made him to look on to a complete solar eclipse. This moon perfectly covers the sun as seen from the earth. So to a total eclipse, total solar eclipse illati annular solar eclipse la the earth oda complete shadow will fall. Okay, the moon will completely cover the sun. Okay, so moon நம்ம earth க்கும் sun க்கும் நடுவுல வந்துரும். moon complete it will cover. So how this will help? So இப்போ இந்த விஷயத்துல என்ன மேத்தமேட்டிக்கல் ஐடியா இருக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு டயக்ராம், ஒரு sketch of a solar eclipse. இந்த சோலார் எக்லிப்ஸ்ல வரும்போது மூன் இஸ் கம்ப்ளீட்லி கவரிங், சோ தட் நம்ம சன்னை பார்க்க முடியல. சன் கவர் ஆன மாதிரி நம்ம டூரிங் சோலார் எக்லிப்ஸ் நம்ம பாக்குறோம். இதுலயே பார்ஷியல் இருக்கு, ஓகே, பார்ஷியல் எக்லிப்ஸ் இருக்கு, பெனும்பரல் அண்ட் உம்பரல் எல்லாமே இந்த பர்டிகுலர் சோலார் எக்லிப்ஸ்ல ஈவென்ட்ல ஏற்படும். ஸோ மை லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சோலார் எக்லிப்ஸ் வாஸ் இன் 2020 டூரிங் கோவிட் டைம்ல ஒரு சோலார் எக்லிப்ஸ் ஏற்பட்டுச்சு. இட்ஸ் வெரி லாங்கர் லென்த்தியர் சோலார் எக்லிப்ஸ். இட்ஸ் an annular total solar eclipse. It's not annular solar eclipse. Annular solar eclipse happened in 2019, and in 2020 we had a consequent solar eclipse. And the solar eclipse I was at my terrace. It was a duration of 4 hours. It was a great experience for me to completely cover that complete event. And the complete event நான் ஒரு கேப்சர் பண்ணி அதை நான் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தேன் யூடியூப்ல. நான் மேபி யூ கேன் சர்ச் இட். எங்க போய் அந்த டாக்குமெண்ட் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். யூ கேன் சர்ச் இட் இன் யூடியூப். அது ஒரு 4 hour session. I still remember the time in which I switched my cameras. ஏன்னா கேமரா பேட்டரிஸ் ட்ரைன் ஆயிரும், immediately I have to have a backup. So on the time I felt so good about
trying to debug lot of myths based on astronomy. So astronomy ன்னு எடுக்கும்போது நிறைய myth இருக்கும். நிறைய mythல வந்து சோலார் எக்லிப்ஸ் அன்னைக்கு நம்ம வெளியில வரக்கூடாது, பிரெக்னென்ட் உமன்ஸ் வந்து கண்டிப்பா சோலார் எக்லிப்ஸ் கண்டிப்பா வெளியில வந்து பார்க்க கூடாது, அந்த டைம் உள்ள இருக்கணும், நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய myth இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் டீபக் பண்ணேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சயின்டிபிக் ஃபேக்டையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஹோல் செஷன்லயுமே அதை பத்தி அந்த ஃபேக்ட்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பா டைம் கிடைச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி வாட்ச் தட். ஸோ லெட்ஸ் கெட் பேக். ஸோ இதுல வந்து என்ன ஐடியா இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஃபிகரா பாத்தீங்க அப்படின்னா, we have a bigger triangle that இந்த சன்னோட டயாமீட்டர் எடுத்துக்கோங்க. this diameter ends at this point ன்னு வெச்சுப்போம். okay, where the sun is falling on the earth. So this is the tip. So this is the diameter and this is the tip. So this is a very bigger triangle. Also we can make another triangle inside by drawing a diameter for the moon. So we can make a diameter here and such that we get another moon. So using one of the concepts about similarities of triangle, we can say that the sides are proportional. So and the very fact I use panni, we are going to identify how the circumference of the moon. So we have two similar triangles, as I told you. The one triangle up here, the bigger one, and the other triangle from this smaller one. Both are similar. They are similar triangles. So the diameter of the sun. So the diameter of the sun with the diameter of the sun will be equal to the diameter of the moon to, sorry, the distance of the sun. Okay, distance of the sun with the distance of the sun. I'm sorry, I think. Okay, so the distance of the diameter of the sun with respect to the distance of the sun will be equal to the diameter of the moon with respect to the distance of the moon. So in the proportionality ratio வந்து 1:20 அப்படின்னா he has been proposing. So அப்ப diameter of the sun தான் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. distance to the sun நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம் என்ன distance ன்னு 200 times the distance from the moon. அதே மாதிரி diameter of the moon யும் பார்த்தோம், distance of the moon யும் பார்த்தோம். So அந்த மூணு relationship வச்சு we can able to identify the distance of the sun using the similar triangle property. So which was proposed to be 1:20. So the diameter of the sun is nothing but 1/120 of the distance to the sun. Yes, so the diameter of the sun is 1/20 to the distance of the sun is what been identified by Aristotle himself. Okay. Any questions from Kavita and user? Okay. Maybe okay, I'll go on. So unfortunately errors got propagated. இதுலயும் நிறைய errors வந்து உண்டாச்சு. எதனால அது 1/120 அந்த ரேஷியோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, because we are considering half of the distance. So this has proposed, but this has initially been one of the very important information that has been shared to understand the similarity of figures in this respective diagram. So to summarize, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்ததுல இருந்து diameter of the moon is 1/4 times diameter of the earth. இதை நான் இனிஷியலா பார்த்தோம். Then distance of the moon is 30 times the diameter of the earth நம்ம பார்த்தோம். Then distance to the sun is 20 times distance to the moon அப்படின்னு நம்ம இனிஷியலா பார்த்தோம். Then 600 times the diameter of the earth நம்ம பார்த்தோம். How the relationship changes அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஃபைனலா diameter of the sun is 1/120 times distance of the moon, இல்லாட்டி 5 times the diameter of the earth ன்னு சொல்லலாம். So இதுல நம்மளுக்கு முக்கியமான வேரியபிள் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்காது வந்து diameter of the earth. நம்ம சுத்தி எல்லாத்தையுமே நம்ம மூணை பார்த்தோம், சன்னை பார்த்தோம், அதோட டிஸ்டன்ஸ் அண்ட் வேரியபிளை பார்த்தோம். இதை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்மளோட ஓன் டயாமீட்டர் நம்மளுக்கு தெரியணும். So the major missing variable is our diameter to the earth. So that if we can able to identify that, we can put that here and able to calculate the rest of the other. So if we know our own diameter, now you can able to understand why geologists find it very important to identify the diameter of the earth. So diameter of the earth into the geology is a very important factor. There are multiple methods and techniques still being practiced, still being researched to perfectly accurately measure the diameter of the earth, because if we can able to measure our earth diameter to the accurate, we can able to identify the other measures to the accuracy. So that is one of the important factor. So let's see how diameter of the earth and how other astronomers later who came tried to propose this theory. So here comes Eratosthenes. So Eratosthenes is இவர் வந்து ஒரு chief librarian. He has been considered as the father of geography. ஏன்னா நிறைய maps and figures வந்து இப்போ நிறைய ஒரு ancient maps and figuresக்கு நிறைய ஒரு origin இருந்திருக்காரு. He is also a chief librarian in the Great Library of Alexandria. அந்த டைம்ல வந்து the biggest library in the world. So அதுல வந்து he has been the chief librarian. He was a mathematician, geographer, astronomer and also a poet. So he's been nicknamed Beta. Okay, அதாவது நம்ம Greek alphabetல second letter is been nicknamed as Beta. So they are trying to refer him after Aristotle.
And now we will understand how this person, okay, Eratosthenes oda idea enna irundhuchu na solren. Idu diameter of the earth kandupidikka use aachuna nanga solren. So in the city of Zyne, precisely at noon on a summer solstice. Summer solstice is the highest, the sun reaches the highest point to earth, and certainly that's the longest day too. So during that time, city of Zyne endradhu or specific place in Egypt. So inga paakala the map la Zyne and Alexandria da edutittu vara porom. Zyne vandu it's an old name, okay. The new name is Arbat. I will show you what is the new name. Ipo present ah Egypt la irukra and period na kaamikren. So in the Zyne and the particular space particular place la or summer solstice aniki ஒரு vertical stick oda shadow illa. So a vertical stick on the ground casts no shadow. So there is no shadow. Remember recently nama Arivil Palakai at the same time Tamil Nadu Astronomical and Science Society la we have made a very huge event on shadow day. Ninga nariya per kuda pannirpinga, experiment pannirpinga, no shadow day. So the same event happened in this place on the city of Zyne, and the reflection of the sun can be seen in the water at the bottom of the narrow wells. So narrow wells la vandu we could see the reflection of the sun and the particular time la observe pannirukar Eratosthenes. Then idoda reason enna precisely at noon on a solstice, idoda scientific reason vandu sun will be directly overhead. So sun vandu directly overhead ah irukranala endha or object oda shadow it will not follow, it will not fall. So this is the reason. So Eratosthenes observed such thing did not happen in Alexandria. Ana இதே summer solstice Alexandria la இந்த ஒரு ஸ்டிக்கோட ஷேடோ வந்து ஷேடோ ஃபால் ஆகுது. இது வந்து the same event is not happening. So he is asking a question to himself, how could be that at the same time a stick in Alexandria would cast a shadow but not in Zyne, would cast no shadow? அப்படினு ஒரு question he's been thinking. Then he is proposing this beautiful work. The beautiful work மூலமா தான் the curvature of the earth க்கு ஒரு இன்னொரு proof கிடைக்குது. It is due to the curvature of the earth. இந்த earth ஓட curvatureனால தான் இந்த circular arc னு சொல்லுவாங்க. இந்த circular arc நால தான் இந்த specific event நடக்குது. So this has been proposed. So on the time la these measures stadia andradhu vandu kilometer represent panna or Greek unit. So what is happening is in the Zyne, adavadhu ipa present Aswan and the oor vandu koopudranga, center of the earth maybe in the diagram is specific to center of the earth. Parallel rays from sun is casting no shadow here, whereas in Alexandria it is casting a shadow of 1/50th of a circle, around 70 degree lower shadow fall out. So appo 1/50th of the circle vandu it's 500 stadia approximated to 800 kilometer. அப்ப ஒரு சர்க்கிளுக்கு என்னவா இருக்கணும் 50 into 500 கரெக்ட்டா. So it is going to be 2,50,000 stadia, approximately 40,000 kilometers they are predicting. அந்த டைம்ல Eratosthenes is predicted, he is already predicted using the simple model of a vertical stick. ஒரு vertical stick யூஸ் பண்ணி அதோட அந்த தாட்டை யூஸ் பண்ணி he is trying to propose the circumference of the earth. So it is possible for you, even us, for us it is possible. Using a small stick we could identify, using the shadow of the stick we can identify what is the circumference of the earth. Idu patti Joseph Prabhakar sir ஒரு session la munadi pesirundanga. I still remember that day. It's a very elongated, and the theory it's completely elongated theory. Or nalla specific huge role irukku towards physics and at the same time mathematics la. So definitely if you get time do watch that. So idhula vandu specific it is found to be 1/50th of a circle, around 7 degree la the pore oda shadow fall agudhu. So a total for a circle they have identified it as 40,000 kilometer, even though it is not very accurate. Accurate measure vandu ipa current computed measurement vandu 40,075. So 40075 kilometer is the circumference of the earth in the current data. Using computations we arrived at this. So this is how they identified the circumference of the earth. So இப்போ நம்ம circumference of the earth எடுத்துட்டோம், பட் இன்னுமே இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணல. அதாவது diameter of the earth நம்ம இன்னும் வரல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். Yes, we are going to go to that next. For that we are going to seek the help of the next astronomer who made a huge contribution. But இது ஒரு series of astronomers இருக்காங்க. இதோட development உண்டானதுக்கு அப்படின்னு I figured it out after 1700 years later. So 1700 years later, Eratosthenes periodல இருந்து Christopher Columbus did a famous voyage, ரொம்ப இம்பார்ட்டன்டான voyage ன்னு எல்லாருக்குமே தெரியும். In 1980s there are a lot of conspiracies and towards this particular travel நிறைய இருக்கு, but still he made the travel. There are proofs that this travel happened. He believed that the earth was much smaller than what Eratosthenes has estimated. அவர் estimate பண்ணதோட இன்னும் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு earth அப்படின்னு he is proposing. And but still நீங்க இதல பாத்தீங்க அப்படினா I wanted to take this as a fun fact. அப்படி பார்க்கணும்னா if that was a true size, if he had known the true size of the earth, இப்ப கொலம்பஸ்க்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா he would not have bothered to sail west. So he would not have bothered to sail west because that's the longest route to reach Asia.
Okay, so you would have taken, okay, you would have taken a shortest route, or certainly if you have better idea towards what is the true size, the diameter of the earth. So here his ignorance had made a history. So because of this ignorance that he is not aware about something, he made a history. So that's eventually a conspiracy towards philosophical thoughts too. So the next part is Archimedes period. So Archimedes is one of the greatest scientific and mathematician in antiquity. Antiquity in the word kind of meaning and the period la irundha matta astronomers oda he is one of the greatest scientists for his own thoughts and works. And he is the one behind நம்ம கண்டிப்பா mathematical astronomy னு பாக்கும்போது we definitely cannot miss a session without saying this particular word, which is pi. So 3.14 22 by 7 இன்னொரு நம்பர் சொல்றேன், 3 1 by 7 is also pi. அதே மாதிரி 3 10 by 71 is also pi. He is bringing out the relationship. இதுதான் அவரோட most important work in mathematical astronomy ல இந்த specific value of pi வந்து ரொம்ப அக்யூரசியா யூஸ் பண்ணது. So 3 1 by 7, okay, இது ஒரு mixed fraction. 3 1 by 7 is lesser than pi, at the same time is lesser than 3 10 by 71. இது எல்லா வேல்யூமே 3.14 in the first two significant figures ல கொடுக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூஸ்ல it makes a difference. So he identified. அதே மாதிரி அவரோட முக்கியமான work mathematicsலன்னு பார்க்கும்போது sand reckoners problem. So this particular problem, இதை பத்தி நம்ம ஒரு செஷன் பேசலாம். It's a very beautiful work made by Archimedes. It led to the new number systems. நிறைய number systems இருக்கு. நம்ம இனிஷியலா மேத்தமெட்டிக்ஸ்ல பார்க்கும்போது இன்டிஜர்ஸ்னு ஆரம்பிப்போம், பாசிட்டிவ் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ் அண்ட் prime numbers, then so-called factors, and certainly we have a lot of numbers. As you go higher in mathematics, you will learn something called complex numbers. Then real and complex, real numbers are certain complex numbers. Then we have Euclidean numbers. The set of numbers is vast. Numbers rules mathematics, numbers rule the world, every mathematician will believe. So in the sand reckoner problem has a huge impact for creating larger number systems, for representing larger values. So Archimedes very specific work on the sand reckoner problem is one of the very major discovery. Then Hipparchus is again an astronomer and a mathematician, also a geographer. அவரோட pioneer working கண்டிப்பா trigonometryல இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா chord values னு சொல்லுவாங்க. astronomical calculationல இந்த chord values மூலமா accurate measurements for distant stars and binary stars கண்டுபிடிக்கலாம். So for that he used trigonometry to use it. So இது triangulation ஒரு மெத்தட் இருக்கு. அந்த triangulation ஒரு mathematical toolல வெரி சிம்பிளா உங்களுக்கு நான் இன்னைக்கு ஞாபகப்படுத்தணும், ஒரு ரொம்ப பிகினர்ஸ்க்கு நான் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். just stretch your left or right hand, okay, with your thumb looking at you. You can see your thumb in both your eyes, right? So if you close one of your eye and look through one of the eye, you can see the position of your finger or a position of your thumb at one place. And certainly close your eye, look through the other eye, you can see that it is slightly displaced. அதாவது நம்ம ரைட் ஹேண்டோ ஒரு லெஃப்ட் ஹேண்டோ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நம்ம ஒரு கண்ணை மூடி இன்னொரு கண் வழியா உங்களோட தம்பை பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பொசிஷன்ல இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி உங்க கண்ணு அந்த கண்ணை நீங்க பார்த்த கண்ணுல இருந்து மூடிட்டு அடுத்த கண்ணுல இருந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆன மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலா நம்ம கையை மூவ் பண்ணல, but it is a parallelity, or triangular parallelity create ஆயிருக்கு. இது பேரு triangular parallax னு சொல்லுவாங்க mathematicsல. So this triangular parallax is a very important tool to identify objects at very far distance. So triangulation method க்கு ஒரு pioneer ஒரு important work கொடுத்தது Hipparchus. Then he computed precision of the equinox. So the equinox ஏற்படும் போதெல்லாம் he actually identified the accurate precisions, and he also computed very fairly the distance of the moon, sun, lunar month, solar year for a great precision. And he also cataloged a list of objects. So cataloged a huge list of stars in his own work. So okay, we came to this person now, someone who is very important in this topic, and I told you in the beginning that I'll be talking about that person at the end of my session today. So he's no other than Ptolemy. So Ptolemy was the one, okay, where we are going to understand that practical idea towards identifying the diameter of the earth. So Ptolemy, during the period of ADs 100 to 170, is an astronomer and also a mathematician. அவரோட very important book, இதுதான் the book ஓட title, okay, Almagest னு சொல்லுவாங்க, published Ptolemy's work. இதுல it's a collection of 13 books. It's a colossal work. It's a combined work of many different contributors, and contains an important tables of celestial objects useful for predicting positions of planets and eclipses. So அந்த particular bookல it has tables of celestial objects. இந்த particular periodல என்ன நடக்கும் அப்படின்னா they have
have done so much of work, and he actually dominated the Western astronomy for more than for 14 centuries. He dominated the world of astronomy with the new theories and is all the colossal work that he did towards the field. So அவரோட one of the very important contribution என்னன்னா the Ptolemy's theorem. ஸோ இந்த Ptolemy's theoremல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா cyclic quadrilateral. குவாட்ரிலாட்டரல் என்னன்னு தெரியும். இட் இஸ் an irregular parallelogram எடுத்துக்கலாம், இல்லாட்டி எனி closed four-sided shapes எடுத்துக்கலாம், polygon with four-sided closed shapes எடுத்துக்கலாம். ஒரு cyclic quadrilateralனா if a quadrilateral is inside a circle, so it's called a cyclic quadrilateral. இந்த quadrilateral ABCDன்றது ஒரு circle குள்ள இருக்கு. What the Ptolemy's theorem says, the sum of the product of two pairs of opposite sides equals the product of the diagonals. அதாவது AC and BD in the length of the product is equal to, அதாவது AC and BD is equal to the sum of the product of other two different sides. அதாவது AB into CD plus BC into AD அப்படின்னு he has stated a wonderful beautiful theorem. And இது வந்து ரொம்ப greatly it's used in astronomy and certainly in mathematics too. It can be used to derive the Pythagorean theorem. Pythagorean theorem derive பண்றதுக்கு இந்த particular Ptolemy's theorem ரொம்ப ஒரு important factor இருந்திருக்கு. Then law of cosines, compound angle formulas for sine and cosine, இது வந்து கண்டிப்பா ஒரு important tool இருந்திருக்கு. I wanted to share this in the chat. Definitely in the session I wanted to take out this specific activity. உங்களுக்கு டைம் கிடைச்சா பண்ணுங்க. நீங்க எல்லாருமே பண்ணலாம். இதை நான் என்ன பண்ணிருக்கேன், GeoGebraல ஒரு கிளாஸ் ரூம்ல I shared this Ptolemy's ஓட ரிசர்ச் ஒர்க் நான் அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். You can try this. Different positions of ABCD. ஒரு சர்க்கிள்ல வந்து இது எந்த பொசிஷன்ல இருந்தாலும் இது சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு ஒரு பெரிய क्वेश्चन இருக்கும்ல. ஓகே, இது ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ்ல வந்து இதோட லென்த் வந்து எல்லாம் இந்த Ptolemy's theorem அக்செப்ட் பண்ணுதுன்னு ஒரு கன்சிடரேஷன் இருந்துச்சு. பட் irrespective to what the positions of ABCD, this particular Ptolemy's theorem works. That is the brilliance of his work. I wanted you to definitely have a look and try to foreread or research this particular work if you're interested towards mathematics. At the same time, wanted to use it in astronomy. Okay, in the particular, the link in the chat la share பண்ணிருக்கேன். It's a GeoGebra classroom link. அதுக்குள்ள போனீங்கன்னா அந்த activity along with இந்த instructions இருக்கும். நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அந்த லிங்க் யார் வேணா அக்சஸ் பண்ணலாம். அந்த லிங்க் நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா it might ask for a name or a sign and கேக்கும். So for example, I'll give my name here. So in the particular page க்கு அது கொண்டு போவாங்களே. So it has been self prepared. So in the particular page வந்து it's been self prepared for you to have a practical experience. So okay, நான் அதை ரெஸ்யூம் பண்ண நினைக்கிறேன். I need to go to my login and resume. நான் அதை ரெஸ்யூம் பண்ணிடுறேன். இந்த செஷன் முடிகிறதுக்குள்ள I will resume this so that you can actually use this. So இந்த Ptolemy's theorem பத்தி ஒரு சின்ன description. இந்த graphical toolல நீங்க இந்த பொசிஷன்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணி இந்த லென்த்தோட மெஷர்மெண்ட்ஸும் Ptolemy'ஸோட ரிசல்ட்டும் ஒண்ணா இருக்கான்னு you can check. You can self check. That is the objective behind this particular activity which I wanted you to practice it. Okay, and pause பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 hours முன்னாடி நான் கிரியேட் பண்ணது. I have to restart that. நான் உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன் இந்த செஷன் முடிகிறதுக்குள்ள. So that is one of the brilliant work for how Ptolemy's contribution is there towards astronomy, and this actually helped out to identify the diameter and the distance and how specific in the experiment. It's very important for identifying the circumference of the earth, which will tend to give out all the other different distances that we wanted to understand in terms of measurement in mathematics and astronomy. So with that, before I get into the question, I wanted to share and also my thanks to all the teachers of mine. I got a very good opportunity to be with very huge varied groups, but still I come to this conclusion where what is the motivation that you can take up? Not from me, rather from the subject. So astronomy, it's really a fascinating journey because we are wanderers from the beginning. So from the beginning of time, we wanted to know how we got evolved in this world. And it has been said that astronomy is a humbling and character building experience. Definitely yes, because we can able to see ourselves how small and how tiny we are. In the particular slide நீங்க பார்க்கலாம், one of the very important and very fascinating image taken by Voyager 2 spacecraft. So NASA and Soviet Union oda united project ஆன Voyager 2 spacecraft has taken an image of the earth. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன pale blue dot தெரியும்ல, கால் சாகன் சொல்லுவார், we are just a small pale blue dot in a very vast cosmic universe.
and we are all space stardust அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ அவரோட ஓன் வேர்ட்ஸ் தான் இது. ஸோ this small dot is our earth in this universe, vast universe. So the earth is a very small stage in this cosmic arena. Look again at that dot, that is there, that is home, that is us. On it, everyone you love, everyone you know, everyone you ever heard of, every human being who ever was lived out their lives in that small dot. So with that note, I would like to really thank and also wanted to share a little about me. You know, as I told you in the beginning, எனக்கு வந்து மற்ற டைட்டிலோட அந்த enthusiast அந்த டைட்டில் போதும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். I don't want to take up other great titles like being the director or founder or being the teacher. Yes, it is all good, but certainly அந்த enthusiast அந்த ஒரு ஸ்டேஜ் நான் மிஸ் பண்ண வேண்டாம்னு விருப்பப்படுறேன். That is why I always wanted to address myself as just I'm an astronomy enthusiast. But still, other than that, Kalam Sky Observers ஒரு astronomy observatory along with a research hub. So இங்க வந்து எங்களோட மேஜர் மைல்ஸ்டோன்ஸா இப்போ வரைக்கும் இருந்தது வந்து I founded this in 2019 and அதை பத்தி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். So this is the observatory where I own few telescopes. என்னோட மேஜர் டெலஸ்கோப்பா இருக்கிறது வந்து ஒரு Celestron 6-inch Newtonian telescope and recently ஒரு refractors. We have got some certain refractors from Celestron and also Skywatcherல இருந்து we have certain EQG mounts, equatorial mounts னு சொல்லுவாங்க. We have certain equatorial mounts and also we have Cassegrain. Maybe soon we wanted to get a Dobsonian for the observatory. We were doing for the last 4 years internship provision. So internship for college students and school students on request we are doing an internship project for them. It has a very scheduled research program for school students and also for college students. For 5 days intensive astronomical workshop we conducted. Very frequent I wanted to go for the title. முன்னாடி நான் காலேஜ்ல படிக்கும்போது with my team and my professors we used to visit different government schools and I'm still doing it. With a very keen theme that reach the unreachable. I wanted to just definitely take this hobby to every place around wherever I'm going. I wanted to take this hobby. So reach the unreachable or theme order. We will be trying to visit different common schools and other schools and observation sessions to public along with many astronomical organizations. Recently, எங்களுக்கு வந்து Kalam Sky Observers வந்து Tamil Nadu Science and Astronomical Society மூலமா we got an opportunity to be with them for the star party and moon party. We were there on the field. We were being reaching the public and also an exclusive online session and a course. And we have done a course, online course during the webinar time. And the COVID period la vandu engalala romba strong hold pannadhu vandu astronomy da na kandipa romba strong ah solluven. Every day we had a session on astronomy around a period of 45 lectures. Okay, we have delivered during that entire period and I'm really glad about what I've done in this and still a long way to go is what I should say. So engaloda and Kalam Sky Observers பார்த்தீங்க இருக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 2018ல I founded this. It is in Chennai. பல்லாவரம் அந்த ஜோன்ல இருந்து கொஞ்சம் இன்டீரியர்ல இருக்கு. தனக்காபுத்தூர்னு ஒரு இடத்துல இருக்கு. So we have done certain outreach programs and also certain programs, workshops. Any specific astronomical events we will use to we will give the opportunity for open public and also for school students, college students. We have a lot of college students participating in internship. Even I have a good team of my own core team where they are highly dedicated in this field. So very specific in my team I wanted to say there is only one word if I wanted to conclude. I'm going to give you that word. What is the word which I've been trying to highlight in and there in my presentation? It is nothing else, observe. Okay, so and the observe no factor மட்டும் தான் curiosity kindle பண்ணும். So next time don't just see the sky, rather observe the sky. So welcome, because I don't want to say thank you, rather I wanted to say welcome to this astronomical world and certainly this beautiful field of study and wishing you a clear skies. We can get into the question session if we have, or certainly we will move forward to the session. Thank you so much for your keen observation and also for the opportunity. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலா நீங்க இந்த செஷன்ல வந்து கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய தம்ஸ் அப்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ நான் நீங்க சொன்ன மாதிரி நீங்க பூமியினுடைய சுற்றளவு நீங்க கண்டுபிடிச்சீங்கல்ல சார், அந்த நிகழ்ச்சியை நாங்க வந்து ஒரு 13 மாவட்டத்துல நாங்க எடுத்துட்டு போனோம். ஸோ நம்ம மாணவ மாணவிகளிடையே நம்ம எடுத்துட்டு போனோம். ஒரு சில மாவட்டத்துல வந்து 20 பிளேஸ்க்கு மேல கூட நடந்துச்சு. ஸோ நம்ம நிகழ்ச்சி நிரல்ல இருந்து ஒரு சின்ன ஒரு அப்டேஷன். இப்போ வந்து நம்ம எஸ்ஏ அண்ட் டிராயிங் காம்படிஷனுடைய போஸ்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் क्वेश्चन அண்ட் ஆன்சர் வச்சுக்கலாம் கொஞ்சம். தேங்க்யூ. நீங்க
பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுடைய கொஸ்டின்ஸை ஹோல்ட் பண்ணி வைங்க, கண்டிப்பா அவர் உங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவாரு. பாலின் மேம். லைன்ல இருக்கேன் மேம். யா கேரி பண்ணிக்கோங்க மேம். அனைவருக்கும் நிலா மாலை வணக்கம். கேள்வி நேரத்துக்கு இடையில் நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நேரம் இது. நம்முடைய போட்டிகளுக்கான இணைப்பு வெளியிடப்படுவதற்கான நேரம். சர்வதேச வானியல் தொடர் இணையவழி நிகழ்வின் 5ஆம் நிகழ்வான இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படியான வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய டாஸ் அமைப்பிற்கும், அறிவு கூட்டாண்மை செய்கின்ற விஞ்ஞான் பிரச்சார் மற்றும் தன்னாட்சி அமைப்புக்கும், அதன் தமிழ் பிரிவான அறிவியல் பலகைக்கும் சிறப்பான நன்றிகள். சர்வதேச வானியல் நாளுக்கான போட்டிகளில் கட்டுரை போட்டியும் ஓவிய போட்டியும் நடைபெற இருக்கின்றன. போட்டிகளுக்கான இணைப்பு இன்றைய நிகழ்வில் வெளியிடப்படுகின்றது. நம்முடைய போட்டிகளுக்கான இணைப்பை கோவை அஸ்ட்ரோ கிளப் தலைவர் GR சார் அவர்களை ஒரு சின்ன அறிமுகத்தோடு வெளியிடும்படி கேட்டுக்கொள்கின்றேன். GR மாஸ்டர், over to you. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஜி ரமேஷ், பிரசிடென்ட் ஆஃப் கோவை ஆஸ்ட்ரோ கிளப், பை டாக்கிங் டு யூ. இந்த செஷன் வந்து அதை பத்தி கொஞ்சம் ஒரு 2 வரி மட்டும் சொல்லிக்கிறேன். நான் ஆரம்ப காலத்துல இருந்து இதைத்தான் சொல்றேன். மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டெம்பரமெண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இயர் பை இயர். அதை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்துல வந்து டீச்சர்ஸ் கம்யூனிட்டியும் அண்ட் அதர் மேத்தமெட்டிக்கல் சார்பாக இயங்குகின்ற தளங்களில் இயங்குகின்றவருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமா அது இருக்கு. அதுக்குதான் இந்த அஸ்ட்ரானமியில நம்ம யூஸ் பண்ற மேத்தமெட்டிக்ஸ் என்பது மைண்ட் மேனிப்புலேஷனை வந்து இன்கல்கேட் பண்ணும், அதை வந்து அப்கிரேட் பண்ணி விடும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த செஷனை பார்க்கும்போது அந்த இமேஜினேஷன் ஆதி காலத்தில் நம்ம யோசிக்கக்கூடியவங்களுக்கு இருந்திருக்கிற அந்த இமேஜினேஷன், அதன் சார்பாக அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய கணித கோட்பாடுகள், இதையெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பு ஏற்படுகிறது. நிச்சயம் இந்த மாதிரியான ஒரு தகவல்களையும் தரவுகளையும் வழிமுறைகளையும் பள்ளிகளிலே மாணவர்கள் கொண்டு செல்லும் போது நிச்சயமாக மேத்தமேட்டிக்ஸ் வந்து விருப்பமாக படிக்கக்கூடிய மாணவ சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று நம்புகிறேன். இதற்கு பெரும் வெளிச்சம் காட்டிய ரெஜு அவர்களுக்கு டாஸ் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த காம்படிஷனை பொறுத்த அளவுல 2 காம்படிஷன் நம்ம நடத்துறோம். இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமி முன்னிட்டு இது 29th ஏப்ரல்ல இருந்து 15th மே வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து எஸ்ஏ காம்படிஷனுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து அதுல கொடுத்துருக்காங்க அந்த போஸ்டர்ல. அண்ட் ஆல்சோ டிராயிங் காம்படிஷனுக்கும் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தாலே என்ன தலைப்புகள்ல வந்து அந்த போட்டி நடைபெறுது அப்படின்றதுக்கு அதுல கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாம். இந்த தலைப்புகள் வந்து நல்ல நல்ல தலைப்பாக தான் இருக்கு. ஒன்னொன்றுக்கு 4 தலைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்புல நீங்க வந்து அவங்க சொல்லியிருக்கிற விதிமுறைகளும் அதிலே குறிப்பிட்டிருக்கு. எத்தனை பேஜ்ல கட்டுரை எழுதணும், எவ்வளவு சைஸ்ல வந்து நீங்க டிராயிங் போடணும் அப்படின்ற எல்லா விதிமுறைகளும் அந்த கூகுள் ஃபார்ம் ஓபன் பண்ண உடனே எல்லாருக்கும் தெரியும். அதுல நீங்க வந்து வரைந்து ஓவிய போட்டியை பொறுத்த வரைந்து அதை நீங்க வந்து PDF ஃபார்மேட்ல இமெயில் அந்த ஃபார்ம்லயே கொடுத்துருக்காங்க. கூகுள் ஃபார்ம்ல அந்த இமெயிலுக்கு நாம அனுப்பணும். அதே மாதிரிதான் கட்டுரையும், அதையும் நம்ம கையால எழுதி PDF மாத்தி அது இமெயில் அதுல கொடுத்துருக்கிற இமெயிலுக்கு ஐடிக்கு நாம அனுப்பணும். இது 2 செய்ய முடியலன்னா நேரடியாக அதுல அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அட்ரஸ்க்கு நீங்க போஸ்ட்லயே அனுப்பலாம். இது வந்து கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் பொதுவான ஒரு போட்டியாக டாஸ் அமைப்பானது நடத்துகிறது. இந்த போஸ்டரை வெளியிடுவதில் நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். ஏனெனில் எப்போதுமே வந்து அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் அறிவியல் சார்ந்த நிகழ்வுகளையும் பொதுமக்களிடையே, அதாவது பப்ளிக் கொண்டு போகும்போதுதான் உண்மையான ஒரு சமூக மாற்றம் என்பது ஏற்படும் என்ற ஒரு நினைப்புல தான் நாம இயங்கி கொண்டிருக்கிறோம். அந்த விதத்துல இது ஒரு அருமையான வாய்ப்பு. நாம பப்ளிக் கிட்ட போறதுக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அணுகிறதுக்கும், பள்ளி மாணவர்கிட்ட போறதுக்கும். இந்த போட்டியில் நிறைய மாணவர்களை, பொதுமக்களை இணைத்து செயல்பட வேண்டும் என்று அனைத்து ஆஸ்ட்ரோ கிளப்புகளையும் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தன்னார்வ அமைப்புகளையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் எப்படி ஓபன் பண்றது பாலி மேடம்? சார் பிரசன்டேஷன்ல நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா, அந்த PDF ஓபன் பண்ணீங்கன்னா அது ஓபன் ஆயிடும் சார். அதுக்கப்புறம் நீங்க டாஸ்க்ல வந்து நீங்க அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடுங்க சார். Yeah, if you can open the presentation area means I'm unable to see here. Yeah, please open it.
என் சார்பா நீங்க ஓபன் பண்ணுங்க, நான் ஓபன் பண்றதா நினைச்சுக்கிறேன் ப்ளீஸ். ஓகே சார். எஸ். Yes. Yes, it is the poster for those two types of competitions which are meant for the school students, college students and the public. I am very ரொம்ப பெருமையா இருக்கு இந்த போஸ்டர் வெளியிடுறதுல. Thank you so much. Okay. Reju sir, one more thing I want to say. நாங்க கோவை ஆஸ்ட்ரோ கிளப் பொறுத்தவரை இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்க ஏற்கனவே ரேஷியோன்ற டாபிக்கை வந்து கொண்டு போறோம். ஏன்னா எல்லா இடங்கள்லயும் ரேஷியோ தான் இருக்கு. நீங்க சொன்ன டிஸ்டன்ஸ் ஆகட்டும், அல்லது சைட்ஸை கம்பேர் பண்றதாகட்டும், ப்ரொபோர்ஷன்ஸை பத்தி பேசுறதாகட்டும், அது ஒரு பெரிய விஷயமாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எப்படி ஒரு டெலஸ்கோப்பை வந்து மேல பாக்குறத அப்சர்வ் பண்றது எவ்வளவு பிரமிப்பா அவங்களுக்கு இருக்கோ, அதே மாதிரி இந்த இமேஜினேஷன் விஷயங்களை மேத்தமெட்டிக்ஸோட சொல்றப்போ ஆர்வமா அவங்க அந்த மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அததான் நீங்க ஆமோதிச்சு நீங்க இவ்வளவு நேரம் பேசிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. போட்டி பற்றிய இணைப்பையும் நான் பேசுறது கேக்குதா? வணக்கம். எஸ் மேம். போட்டி பற்றிய செய்திகளை வெளியிட்ட இந்த இணைப்பு நம்முடைய இணையதளத்திலும் பதிவிடப்படும். போட்டிகளில் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் தார் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். ஜிஆர் மாஸ்டருக்கும் மேகலா மேடமுக்கும் அன்பின் நன்றிகள். தேங்க்யூ பவுலின் மேம் அண்ட் ரமேஷ் சார். நம்ம இப்போ கியூஏ செஷனுக்கு போகலாம். கீதா மேம். மேம், பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது क्वेश्चंस இருந்தா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணன் மோகன் சார். ஹலோ, கேக்குதுங்களா? வணக்கம். எஸ் சார், கிருஷ்ணமோகன் சார். எஸ் சார். வணக்கம், மாலை வணக்கம். உங்க செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. மிக்க நன்றிகள். தேங்க்யூ சார். இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு சஜஷன் போகுது. டோன்ட் மிஸ்டேக் மீ. You are talking about more about the foreign astronauts, but why can't you include our Indian astronauts? நிறைய நம்முடைய நிறைய. Correct sir, correct. And definitely I wanted to search and the thirst வந்து அதிகமா இருந்துச்சு. நான் இதை பண்ணும்போது I definitely wanted to include 1 and 2 of our Indian astronomers in period இருக்கும்போது, but அந்த period zone பார்க்கும்போது I cannot able to compare the development happened in the Greek astronomy with our Indian astronomy. இதுக்கான ரிலேஷன்ஷிப் நிறைய இருக்குன்னு நான் பார்த்தேன். அது பிரம்மச்சரியா இருக்கட்டும், ஆரியகுப்தாவா இருக்கட்டும், உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமா இருக்கு. இதே ரிலவெண்ட் ஃபீல்டுல ட்ரிக்னாமெட்ரிலேயே இருக்கு. அது கண்டிப்பா நான் இன்னொரு செஷனா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் கிருஷ்ணா சார். ஏன்னா அதே மாதிரி நான் இதுலயுமே இந்த செஷன் நம்ம முடிக்கல. டாலமிக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தான் கெப்லர் வருவாங்க, இதுக்கப்புறம் தான் நியூட்டன் வருவாங்க, கலிலியோ வருவாங்க, அப்புறம் நியூட்டன் வருவாங்க. சோ இந்த பர்டிகுலர் செஷன் என்னால போக முடியல. வானிலை சாஸ்திரம் ஈவன் அவங்க வந்து பூமி வந்து தட்டையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நம்ம தான் பூகோளம் அப்படின்னு பேரே வச்சிருந்தோம். இது வந்து உருண்டை சொல்றது. அது தட்டையான்னு சொன்னவங்க, உருண்டைன்னு சொன்னவங்க திருப்பி அவங்க கொலை மர்டர் பண்ணிட்டாங்க. மரண தண்டனை விதிச்சு அவங்க அருமையான ஒரு சயின்டிஸ்டா வானசாஸ்திரம் கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போது நம்ம நாட்டு மக்களுக்கு நம்முடைய நாட்டை பத்தியான முன்னோர்கள் பத்தி ஒரு பெருமை இருந்ததுன்னா நம்ம இன்னும் மேற்கொண்டு இதை பத்தி ஆராய முடியும். ஏன்னா இந்தியன்ஸ் ஆர் நாட் பேக்வர்ட் டு எனிஒன்.
they are definitely yeah நான் அதை கண்டிப்பா அக்செப்ட் பண்றேன் and thank you for bringing that forward. Definitely அதை பத்தி நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன், நான் மறந்துட்டேன் சார். ரொம்ப நன்றி. And very specifically for the input that you gave just now. So it's something it's very important to always think about. At the same time, and the bindin ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, the origin of zero. So அதுமே நம்ம Indian astronomers and Indian astronomers only brought it. So thank you for that. அதே மாதிரி கண்டிப்பா I will definitely take that as my own task. நான் உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்த மாதிரி நான் So எனக்கு நான் அதை படிச்சுக்குள்ள எனக்கு அந்த ரொம்ப புரியல. உங்களுக்கு ஐ நாட் ஜீனியஸ், ஐ நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். சார் உங்களோட மைக் கட் ஆயிருச்சு சார். Is it okay now? Are you able to hear me? I could hear you sir. Yes sir. So நிறைய என்னோட புக்ஸ்ல கன்செப்ட் வாங்கி வந்தேன், பட் ஐ நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் fully like you. Okay sir. Okay. இந்த மாதிரி ரெஃபர் பண்ணீங்கன்னா ரொம்ப இதா Definitely sir, I will do that. Thank you. So எர்த்தோட டயாமீட்டர் பத்தி இத கால்குலேட் பண்றது சொல்றேன்னு சொன்னீங்க. I don't know whether I missed the topic or not. Just how to identify that அந்த டாலமியோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முன்னாடி அதை பத்தி நான் பேசியிருக்கேன் சார். உங்களால அதை ரெஃபர் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பா பண்ணுங்க. இல்லாட்டி you can definitely reach to me through my email ID sir. கண்டிப்பா I will give you the information. Yes. Okay. So small finally I want to add only one word that ஒரு தடவை விவேகானந்தர் வந்து யுஎஸ்ல எல்லாம் போயிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய வச்சிருக்கீங்க, இவ்வளவு சயின்ஸ் எல்லாம் இது பண்ணிருக்கீங்க, why you came very late, ஏன் இப்பதான் வரீங்க, இதுக்கு முன்னாடி வரல அப்படின்னு கேட்டாங்க அங்க இருக்க யூஎஸ் சிட்டிசன்ஸ்ல. அதுக்கு அவர் சொன்னா நாங்கெல்லாம் இதா இருந்தோம், அப்ப நீங்க மரத்துக்கு மரம் தாவிட்டு இருந்தீங்க அப்படின்னாராம். உங்களுடைய மனித சமுதாயம் உருவாரத்துக்கு முன்னாடியே we are in top அப்படின்னு சொன்னதா அர்த்தம். அது மீனிங் அந்த இடத்துல நம்ம நிறைய வானசாஸ்திரத்திலையும் பூகோள சாஸ்திரத்திலையும் we are wonderful. Unfortunately due to the foreign invaders we lost many things because லைப்ரரி பெரிய லைப்ரரியே வந்து வருஷக்கணக்காக எழுதிட்டு இருந்தாங்க. நான் தான் பல்கலைக்கழகத்தோட லைப்ரரி. So now we lost many things, but slowly we are able to recover something. Like you, the genius people like you can bring back the original of Indian history and Indian. Thanks, sir. I'll take up everything rather than that term genius alone. I don't want to have that title. Let me all be together. But thank you so much for highlighting on that topic. I really appreciate your effort, and certainly I will make the effort to bring out more on the real facts. நீங்க சொன்ன மாதிரி நம்ம அப்படியே அந்த சாஸ்திரங்கள்னு அப்படி விட்டுற முடியாது. அது ஒரு அஸ்ட்ராலஜின்னு மட்டும் மக்கள் நிறைய பார்த்துட்டு அதுல இருக்கிற அந்த சின்ன சின்ன சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் வந்து அது மிஸ் ஆயிருது. Definitely it is very important for students at the same time for us all to bring that true science facts behind all those beliefs that we had in the Indian astronomy. I will do that sir. Yeah, maybe we will all do that. Yeah, thank you கிருஷ்ணமோகன் சார். நீங்க ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல அது ரிலே ஆயிட்டு இருக்கு. சோ அது கூட நீங்க அப்புறம் கூட நீங்க பார்க்கலாம். சோ நம்ம அடுத்த ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களுக்கு நம்ம மூவ் ஆகலாம். Thank you sir. Next Niralaya. No. Good evening sir. Yeah, hello, good evening ma'am. Yeah. நீங்க சொன்னீங்க அந்த சோலார் எக்லிப்ஸ் லூனார் எக்லிப்ஸ் அந்த டயத்துல வந்து சாப்பிடக்கூடாது, பிரெக்னன்ட் லேடிஸ் போக கூடாது, அதுக்கு ரீசன் சொல்றேன்னு சொன்னீங்க, அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா மேம், அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த ரீசன்ஸ் வந்து அந்த என்னோட ஒரு ஆன்லைன் செஷன் நான் சொன்னேன்ல, இந்த கோவிட் டைம்ல ஒரு ஆன்லைன் ஈவென்ட் கம்ப்ளீட்டா இருக்கு. என்னோட ஒரு ஒரு 4 hours அந்த எக்லிப்ஸை வந்து நான் கேப்சர் பண்ணேன், ஒரு வீடியோகிராஃப் பண்ணேன். 4 hours அந்த எக்லிப்ஸ் வீடியோகிராஃப் பண்ணேன். அந்த டைம்ல நான் நடுவில் ஒரு பேட்டரி சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சின்ன பாஸ் எடுக்க தேவைப்படும். ஸோ அந்த டைம்ல இந்த ஃபேக்ட் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க் நான் இப்போ ஷேர் பண்றேன் மேம், அந்த யூடியூப் லிங்க் நான் ஷேர் பண்றேன். நீங்க அந்த நான் தான் சொல்லியிருந்தேன், நான் திருப்பி சொல்லுவேன்னு சொல்லல, மேபி அதுல ரொம்ப கலெக்டிவா இருக்கும், அந்த ஃபேக்ட் இருக்கும், அந்த மித்த எப்படி நான் பர்ஸ்ட் பண்ணணும் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் தான், அதை பத்தி தான். பட் வெரி சிம்பிளா எந்த ரிலேஷன் இல்லை மேம். அது எதனால சொன்னாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன், எதனால அது மக்கள் வந்து அந்த மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்றதுக்கு மேபி உள்ள இருக்கிற அந்த குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும், சன்னோட ரேஸ்ல இருந்து ப்ராப்ளம் வரும். அது ஒரு சின்ன சின்ன சயின்டிபிக் ஐடியாஸ் இருக்கு, ரொம்ப வெரி ஸ்பெசிஃபிக்கா. இப்ப நம்ம லாரி டயர் கீழே அந்த லெமன் அந்த இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனால ஒரு லாரிக்கு ஒரு வண்டியோ ஒரு லாரியோ எந்த ஒரு 2 வீலர் கீழேயும் அந்த லெமன் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, ரொம்ப தூரம் டிராவல் பண்ண ஒரு வெஹிக்கிள் அது. ஸோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்கும், அதாவது ஜெர்ம்ஸ் கேரி பண்ணிருக்கும். சிட்ரிக் ஆசிட் ஹஸ் தட் எபிலிட்டி டு டேக் தட் டு கில் த ஜெர்ம்ஸ். ஸோ அது மாதிரியான சின்ன சின்ன ஃபேக்ட் தான் ரொம்ப பெரிய ஒரு ஹார்ம்ஃபுல் இதா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தேர் இஸ் நோ ரிலேஷன்.
டெஃபினட்டா ஒரு எக்லிப்ஸ், லூனார் அண்ட் சோலார் எக்லிப்ஸ்ன்றது வந்து எவ்ரி ஹியூமனாலையும் அப்ரிஷியேட் பண்ணி அதை கண்டிப்பா ஒரு விட்னஸ் பண்ண வேண்டிய ஒரு ஈவெண்ட் தான். அதுல எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ், எந்த ஒரு இதுமே ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்ல எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. இட் வில் ஹார்ம் ஹியூமன். அதர் தேன் தட் ஒரு டைரக்ட் சன்லைட் கீழே, வெரி சிம்பிள், ஒரு டைரக்ட் சன்லைட் கீழே ஒரு 12 o'clock அந்த டைம்ல, ஏன்னா எக்லிப்ஸ் ஏற்படுற டைம் அதுதான். ஸோ வி நீட் டு பி வெரி ப்ரிகாஷியஸ் அபவுட் ஹவு வி ஷுட் டேக் கேர். அதாவது சன்னோட ஹீட் வந்து நம்ம மேல அதிகமா படாம இருக்கும் போது, இந்த செஷன்ல நான் அந்த 4 hours செஷன்ல எனக்கு மேல ஒரு பெரிய அம்பர்லா இருந்துச்சு. ஸோ என்னோட டெலஸ்கோப் பெரிய அம்பர்லா இருந்துச்சு. ஸோ தட் ஐம் ட்ரைங் டு ஷேட் ஆஃப் ஹீட்டை வந்து, அந்த அதிகமான ஹீட் நம்ம படக்கூடாது. இதுதான் இது வந்து ஒரு ப்ரூஃப் எடுத்துக்கிட்டாங்க. முன்னாடி இந்த பாஸ்ட் ஈவென்ட்ல மேபி ஒரு பிரெக்னென்ட் உமன், நான் சும்மா இதை ப்ரெடிக்ட் பண்றேன், ஒரு பிரெக்னென்ட் உமன் வந்து ஒரு சோலார் எக்லிப்ஸ் முன்னாடி பார்த்திருப்பாங்க. அந்த ஹீட் தாங்க முடியாம மயங்கி இருப்பாங்க. அதை வந்து இந்த எக்லிப்ஸ் நடந்தனாலதான் மயங்கிருப்பாங்கன்னு நம்ம ஈஸியா அந்த கோரிலேட் பண்ற ஈவென்ட் வந்து நம்ம மக்கள் கிட்ட, நம்ம மக்கள் இல்ல, எல்லா ஹியூமனுக்குமே அது வெரி காமன் தான். சோ இது அதனால நடந்திருக்குமா, இது அதனால நடந்திருக்குமா, அந்த கோரிலேஷன் வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம ஈஸியா பண்ணுவோம். அது கொஞ்சம் சயின்டிபிக் தாட்டோட பண்ணோம் அப்படின்னா இட் வில் பிரிங் அவுட் தி ட்ரூ ஃபேக்ட்ஸ். நான் அதை ஷேர் பண்றேன் மேம். மேபி உங்களுக்கு அதுல ஏதாவது ஸ்பெசிபிக் क्वेश्चंस இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி ஐம் ஹேப்பி டு ஆன்சர். எக்ஸ்ப்ளோஷன், சன் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தப்போ சன்ல இருந்து எர்த் வந்ததாவும் எர்த்ல இருந்து மூன் வந்ததாவும் சொல்றாங்களே, அது கரெக்ட்டுங்களா சார்? அது வந்து அதுக்கான சயின்டிபிக் ப்ரூஃப்மே கிரேட்டா இல்ல மேம். அதை பத்தி ஒரு தியரிஸ் இருக்கு. பட் அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஹேட் ஹேப்பன். அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு தான், உண்மையிலேயே நடந்துச்சு தான். அது எப்படி பிரிஞ்சதுன்னு வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இது வந்து இதை நான் எப்படி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பெபிள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு பெபிள், நம்ம ஒரு அழகான ஒரு பவள கல்ல நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸோட இருக்கு, நல்ல ஒரு சாலிட் ஒரு அழகான ஒரு ஷேப்போட இருக்கு, ஒரு ஸ்பெசிபிக் ஷேப் இருக்கு. அதுக்கு எப்படி இந்த ஷேப் அட்டைன் ஆச்சு, அப்படியே அந்த பெபிள் எப்படி ஃபார்ம் ஆகல. அந்த அந்த டைம்ல தண்ணி எங்கெல்லாம் ஓடிச்சு, அது பக்கத்துல நல்ல ஒரு அழகான மலை இருக்கும். அந்த மலையில ஏற்படுற அந்த த்ரஸ்ட்லாம், அந்த பிரஷர், வாட்டர் பிரஷர்னால அந்த மலையில இருக்கிற அந்த சின்ன சின்ன கல்கள், அந்த தண்ணியோட இருக்கிற கற்கள் எல்லாம் உடஞ்சு அந்த தண்ணியோட ஸ்ட்ரீம்ல ஃபாஸ்டா மூவ் ஆயிருக்கும். அந்த ஃபாஸ்டா மூவ் ஆன போது ஏற்பட்ட அந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் இந்த பெபிள்னு சொல்றோம். ஸோ இதையும் நம்ம அதை ரிலேட் பண்ணும்போது அந்த விஷயம் எப்படி வேணா ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஒரு பெரிய கல் உடஞ்சு சின்ன சின்ன கூட்ட பெபிள் ஆயிருக்கலாம். ஸோ தட் இஸ் a mystery. That is something that I think I need to really read something more about it, ma'am. அதான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஓகே சார். நம்ம கண்ட்ரில வந்து நிறைய சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ரிசர்ச் பண்றது, தேடுறது, அந்த இதெல்லாமே இருக்குங்களா, நிறைய இருக்குங்களா, இல்ல மத்த கண்ட்ரிஸ்? இல்ல மேம், அதாவது இங்க நாசா வந்து ஒரு குரூப் வச்சிருக்காங்க மேம். அதாவது அஸ்ட்ராய்டு சர்ச்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க. இந்த அஸ்ட்ராய்டை வந்து ஸ்பெசிபிக்கா சர்ச் பண்றது ஒரு கேம்பெயின் வந்து ரொம்ப அதிகம். அதுல வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆல் அக்ராஸ் த வேர்ல்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது தவிர்த்து இந்தியாவில இருக்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கூல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சில ஸ்கூல்ஸ் நான் போன சில ஸ்கூல்ஸ்ல அஸ்ட்ரானமி ஒரு சப்ஜெக்டா இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சில காலேஜஸ்ல கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல அது என்ன ஒரு குரூப் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த காலேஜோட ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு முக்காவாசி காலேஜ்ல இப்ப சென்னையில இருந்து டெலிஸ்கோப் வச்சிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்டர்னலாவும் நம்மளும் நிறைய மாதிரி நம்ம தமிழ்நாடு சயின்ஸ் சென்டர் இருக்கு. அதே மாதிரி பிர்லா பிளானட்டோரியம் இருக்கு. அது கூட எல்லாம் நம்ம அவங்களோட நடக்கிற அந்த ஈவெண்ட்ஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணும்போது வில் கெட் டு நோ என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ், அப்புறம் ராமானுஜம் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ், பெங்களூர்ல சில இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, ஐயூகான் ஒரு இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. இது மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்ல we have our Indians are doing a lot of research. ஸோ என்னோட வெரி ஸ்பெசிபிக் ஸ்டூடெண்ட் ஸ்ரீராம் ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க வந்து ஒரு 2-3 years முன்னாடி 2018 he passed out from கோயம்புத்தூர்ல வந்து கற்பகம் யூனிவர்சிட்டியில அவங்க பாஸ் அவுட் ஆனாங்க. பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பிஎஸ்சி முடிச்சாங்க. we met together. அவங்களுக்கு வந்து அந்த காமெண்ட்ஸ்ல அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ we started writing short magazines, ஒரு சின்ன சின்ன மேகசின்ஸ், ஒரு டெய்லி ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு மேகசின் எழுத ஆரம்பிச்சோம். we created it and we shared it with our known contacts. அது எங்கேயுமே ஒரு நியூஸ் பேப்பர்ல இங்கே பப்ளிஷ் பண்ணல. அது வந்து நாங்கள் அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் அந்த மேகசின் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட நான் எழுதுறது வந்து இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ லாட் ஆஃப் மேகசின்ஸ் லைக் அபவுட் an astronomer, about a specific celestial event. அவர் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட நான் எழுதுறது வந்து காமெண்ட்ஸ் பத்தி எழுதுனேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா அந்த அஸ்ட்ரானமில இன்ட்ரெஸ்ட் வந்து he wanted to do something in astrophysics. ஸோ ஜெர்மன்ல வந்து பான் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ் ஒரு வெரி பாப்புலர் இன்ஸ்டியூட் இந்த வேர்ல்ட். அதுல வந்து அந்த கோர்ஸ்க்கு நான் அப்ளை பண்ண சொன்னேன். ஏன்னா அந்த டைம் எனக்கு ஜெர்மன் இன்ஸ்டியூட்ஸ்ல கூட கொஞ்சம் சில கான்டாக்ட்ஸ் இருந்தனால இமீடியட்டா he applied. அந்த அப்ளிகேஷன்ல he got selected and he completed the master program. இப்போ வந்து அவங்க ஒரு PhD program பண்ணிட்டு இருக்காங்க. his area of research is on comet. So that is one of நான் சொல்றேன், as I wanted to give you an example of how our people are doing more. So நான் என்ன சொல்றேன்னா it's individual's choice of choosing this domain and trying to fix. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அந்த அப்சர்வேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அது இருந்துச்சுன்னா anybody can do it. It's not about us, it's not about foreign people, it's about everyone in the world.
ஓகே சார். நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி வந்து சின்ன வயசுல இருந்தே இது பத்தின விஷயங்களை சொல்லி கொடுக்கறது, ஆர்வம் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறது, ஆர்வத்தை ஏற்படுத்துறது? ஓகே மேம், ஆர் யூ மதர் ஆஃப் ஓகே, ஐ திங்க் நீங்க உங்களுக்கு ஒரு சைல்டு இருக்கு, அதனால இப்படி கேக்குறீங்கன்னு அப்படி ப்ரெடிக்ட் பண்ணி நான் சொல்றேன். அவங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண மறந்துடாதீங்க மேம். ஓகே, அதுதான் உங்களுக்கு நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ரொம்ப பெரிய ஆன்சர்லாம் கிடையாது. அவங்க கேட்கிற எந்த கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணாம இருக்காதீங்க. ஏன்னா நெக்லிஜென்ஸ் இஸ் an act ஃபார் ஸ்டாப்பிங் கியூரியாசிட்டி நான் பிலீவ் பண்றேன். எந்த ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு சின்ன ஸ்மால் டீட்டெயில் அவங்க கேட்கறது ரொம்ப சிம்பிளா இருக்கட்டும், அந்த ஒரு விஷயத்தை நம்ம அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்காம அதை ஸ்கிப் பண்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இட்ஸ் வெரி ஹியூஜ் மிஸ்டேக். ஸோ அதனால அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க டெவலப் பண்ணிட்டே போங்க. அவங்களே ஒரு டைம் கேட்பாங்க பிக் பேங்னா என்ன, அவங்களே ஒரு டைம் கேட்பாங்க. ஏன்னா அந்த ப்ராசஸ்ல இப்ப என்னோட சைல்ட்ஹுட் நான் கொண்டு போறேன். அந்த எனக்கு இந்த டாபிக்லாம் இருக்கும்போது எனக்கு மேபி பீப்புள் இல்ல, டீச்சர்ஸ் இல்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அதை பத்தி பேசுறதுக்கு. பட் இப்ப அப்படி இல்லை. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா கிட்ஸ், எல்லா இடத்துலயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. they can definitely seek that information, but at home it has to be appreciated. Every child who is coming is majorly from what they are coming from home. So அப்ப கண்டிப்பா வீட்ல வந்து கண்டிப்பா அவங்களுக்கு என்ன சின்ன क्वेश्चन கேட்டாலும் கண்டிப்பா we should answer it, we should research and answer it. நம்மளுக்கு தெரியலன்னா உடனே உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பட் அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அந்த ஆன்சர் கொண்டு போகணும்னு நான் சொல்லணும். பட் நோ இதுதான் இந்த புக்கை படிக்கணும் அந்த புக்கை படிக்கணும்னு இல்லை. வாட் they are doing in everyday life as they are growing, let them see the world how they wanted to see. That's it. ஓகே 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 சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப கிளியரா, ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பார்ட்டிசிபென்ட்ஸ் வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா நீங்க கேட்கலாம். எனி மோர் கொஸ்டின்ஸ்? Yes, Nambipa, yes. Namiba, yes. If you have a question, please ask. நீங்க கேட்டிருக்கீங்க, I have one அப்படின்னு. Okay. The farthest side. Yes ma'am, அவங்க டெக்ஸ்ட்ல போட்டிருக்காங்க மேம். மூனோட அதர் சைடு, the farthest side is not visible because our circumference, நம்ம எப்படி அந்த நம்மளோட மூணும் நம்மளோட எர்த்தும் எப்படி ஓரியன்ட் ஆயிருக்குன்னு அந்த ஒரு விஷயத்துல தான் the answer lies. Every time we could able to see only one side of the moon, அதோட farther side நம்ம பார்க்க முடியாது. but we can able to send satellites or any cameras outside. ஏன்னா அந்த tilt of elongation வந்து always towards one face. நம்மளோட elongation period வந்து மூனோட elongation period விட அதிகம். ஆர்பிட்டல் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்பிட்டல் மூவ்மெண்ட் ஆஃப் எர்த் இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் than மூன். அப்படி இருக்கிறதுனால the time in which we are looking at the moon will take some little more time from how the moon is appearing to us. So under a very specific difference nala we can't able to see the distance, we can't able to see the other side of the moon. So but idu patti or chinna article I have posted in certain groups. I would like to share that, Namiba, if we can able to get in touch possibly, or certainly you can see na task in the group link podren. Thanks for Meghala ma'am to share that link. Meghala ma'am has shared the group link. Na and the group la irukke or public group la irukke. I will share that specific article to you. adala ungalku innum adhigama puriyum. I wanted to picturize and show you how it really works. I will do that. Thank you sir. Thank you ma'am. Thank you sir. Any more questions? Meghala ma'am? எஸ் மேம். நம்ம கேள்விகள் எதுவும் இல்லைன்னா நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம் மேம். அப்படியே வோட் ஆஃப் தேங்க்ஸ் பண்ணிருக்கோம். ஏப்ரல் 29 முதல் மே 15 வரை இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமி டே, சர்வதேச வானியல் தினம் நிகழ்ச்சிக்காக ஆன்லைன் செஷனுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி ஜாயின்ட்லி வித் விக்ஞான் பிரச்சார் அறிவியல் பலகைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு மேத்தமேட்டிக்ஸ் இன் அஸ்ட்ரானமி எனும் தலைப்பில் சிறப்புரையாற்றிய திரு பி. கார்மல் ராஜ் சார் அவர்களுக்கு நன்றிகள். தேங்க்யூ சார். எல்லாரும் சேட்ல உங்க ஸ்பீச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ சோ மச் சார். இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் ஸ்பீச். சர்வதேச வானியல் தினம் நிகழ்ச்சிக்கான கட்டுரை மற்றும்
கிளப்பின் தலைவர் திரு ஜி ரமேஷ் அவர்களுக்கு நன்றிகள். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் நன்றி. ஸோ இன்னொரு சுச்சுவேஷன்ல இன்னொரு பர்டிகுலர் ஸ்டேஜில் எல்லாரும் நான் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.